ஆரம்பிக்கும் போதே எதுவும் சொல்றாங்க. அது ரவி சார் தான் ஆரம்பிச்சாரு. நான் முடிச்சு 1 மணி நேரம் ஆகும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1043வது ப்ரோக்ராம். நான் ஒரு ரசிகன் மெல்லிசை மன்னரோட சுயசரிதை தான் ரமேஷ் சொல்ல போறாரு. மெல்லிசை மன்னர்னாலே இசையை பத்தி தான் நிறைய இருக்கும். பார்க்கலாம் ரமேஷ் என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு. ஆரம்பிங்க ரமேஷ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முட்டல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிநிற நீரும் இனியன என்பேன் தமிழை ஈனும் என் உயிர் என்பேன் கண்டீர். தாயின் தாலாட்டாய் இன்பத்தேனாய் காதில் பாய்ந்து அகரமாய் சிகரமாய் வாழ்வழித்த அன்னை தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். தங்கு தடையின்றி தமிழ் பேச என் ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன் தமிழ் தாயை. இங்க நாம் இந்த மாலை வேளையில எம்ஒஎம் அங்கத்தின் அனைத்து நண்பர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் சந்தித்து சிந்தித்து இருக்கும் ஒரு புத்தகம் நான் ஒரு ரசிகன். அதாவது மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தன் வாழ்க்கை வரலாற்றை தானே சொல்லும் ஒரு சுயசரிதை தான். இந்த புத்தகத்தை நான் படித்தேன். நேற்று ஒரு தளத்துல நான் பேசினேன், இந்த இதுல ரெட்ஃபோர்ட்ல. ரொம்ப பேர் நல்லா இருந்ததுனாங்க. சரி, அதை சொல்லணும். எனக்கு அந்த இசை மீது எனக்கு பற்று அதிகம். இரண்டாவது, எனக்கு 2 கண்கள் மாதிரி MSVயும் இளையராஜா அவர்களும் ரொம்ப பிடிக்கணும் போது இன்னும் அதிகமாகுது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு என்று ஒரு பாமரனும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சி நான் சொல்றதுல நான் பெருமை அடைகின்றேன். நேரா நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் ஒரு ரசிகன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடைய சுயசரிதை. தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள் வரிசையில் தனக்கென தனியிடமும் தனித்திறனும் பெற்றவர் MS விஸ்வநாதன். ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் தமிழ் திரையுலகில் தன் இனிமையான பாடல்களாய் தாளாட்டியவர் MSV. ஒருவரின் அனுபவம் பலருக்கு சுவாரஸ்யமாகவும் பல புதிய வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்துவதாகவும் அமையும். இசையே தன் வாழ்க்கையாய் கொண்ட MSV தன் இசை வாழ்க்கை பயணத்தை இசைக்கோட்டையாக கட்டியிருக்கின்றார் இந்த நூல்ல. பள்ளி பருவத்திலே பாடத்தை விட இசை தன்னை ஈர்த்ததால் இசையோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். இவர் திரைப்பட தயாரிப்பு அலுவலக உதவியாளர் என்ற பல பொறுப்பில் இருந்தாலும் இசை மீதான ஆர்வம் உடனே இசை அவர் மீது பற்றி கொண்டு அவரால் சாதனை செய்ய முடிந்தது. தன் இளமை காலம் முதல் தான் இசைத்துறைக்கு வர எடுத்துக்கொண்ட முயற்சிகள், சினிமாவில் பெரும் ஆளுமைகளுடன் தன் அனுபவங்களை பற்றியெல்லாம் நான் ஒரு ரசிகன் என்ற தலைப்பில் ஆனந்த விகடனில் 1993-94 ஆண்டுகளில் ஒரு தொடர் கட்டுரையா எழுதியிருந்தாரு. அதுதான் இப்போது நூலா ஆனந்த விகடன் வெளியிட்டு இருக்காங்க. கட்டுரைகளே இப்ப நூலாகி உள்ளது. MSV எனும் மனையங்கத்து சுப்பிரமணியம் விஸ்வநாதன் என்னும் சாமானியன் இசைத்துறையில் ஈடுபட்டு ஈடு இணையற்ற நிலைக்கு எப்படி உயர்ந்தார் என்பதை இந்த நூல் எடுத்துரைக்கிறது. வாருங்கள் அந்த நூலுக்குள்ள போவோம். MSVனாலே நம்ம என்ன சொல்றோம்? இசைதான். இசை என்னும் போது ஒரு பாடலோடு தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன். சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள், நெடும் தூரம் பறந்தாள், நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம், மனம் பெறுமோ வாழ்வே. ஆ ஆ செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ,
காற்றினில் பிறந்தவளோ, புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ, செவ்வந்தி பூச்சரமோ. அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட கணை குனிவாள். கண்களில் நீலம் விளைத்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ. கண்களில் நீலம் விளைத்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ. அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். மேகத்தை கூந்தலில் முடிந்தவளோ, விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ. மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ. மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ. அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். இப்போது நாம் இந்த நூலுக்குள்ள போறோம். இந்த நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இப்போ நான் என் பேர் எத்திராஜன் ரமேஷ் இல்ல, நான் தான் MS விஸ்வநாதன். இப்பதான் MS விஸ்வநாதன் நினைச்சீங்க, நான் MS விஸ்வநாதன் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப நான் MS விஸ்வநாதன் பேசுறேன். நான் பிறந்த மண்ணு கேரள மாநிலம் பாலக்காட்டு பக்கத்துல இருக்கிற எலப்பள்ளி கிராமம். என் பேருக்கு இருக்கிற அந்த MS அப்படின்னு கேட்கறதுல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, எம்ன்றது பரம்பரையா எங்க குடும்பத்து பேரு மனையங்கத்து, அதான் எம். எஸ்ன்றது எங்க அப்பா பேரு சுப்பிரமணிய நாயர், அதான் MS விஸ்வநாதன். எங்க அம்மா பேரு நாணிக்குட்டி, அவங்க பேரு நாராயணி அம்மா, அதன் சுருக்கம் தான் நாணிக்குட்டி. ஒரு காலகட்டத்துல எங்க அப்பா ரொம்ப ஒரு வசதியா தான் இருந்தார். எனக்கு ஒரு 2 வயசு இருக்கும். எங்க அப்பா எப்ப படுப்பாருன்னு பார்த்துக்கினே இருப்பேன் நான். அவர் படுத்தோன்னு அவர் தொப்பை மேல போய் உட்காந்துப்பான். அவரும் அதை தப்பா எடுத்துக்காம ராகம் போட்டு அன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு கர்நாடிக் சங்கீத பாடுவாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், எங்க குடும்பத்துக்குள்ள யாருக்குமே அந்த இசை அனுபவமே இல்லை. சுட்டு போட்டாலும் யாருக்குமே இசை வராது. எங்க அப்பாவும் ஒரு கேள்வி ஞானம் தான். அப்படி இருக்கும்போது அவர் பாடும்போது என்னன்னா நானும் கூட சேர்ந்து அந்த அந்த ராகம் பாடுவேன். எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த இசை என்னுடன் ஒற்றி கொண்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்குதான் நான் சொல்றேன். இப்படியே போயின்னு இருக்கும்போது என் துரதிருஷ்டம், எனக்கு 3.5 வயசு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லாம போச்சு. எங்க தாய் மாமா வீடு திருச்சியில இருக்கு, அங்க அழைச்சின்னு போலான்னு சொல்லும்போது அதுக்குள்ள அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்து கொஞ்சம் ஒரு 10 நாளைக்குள்ள என்னுடைய தங்கையும் இறந்துடுறாங்க. 2 மரணங்கள், ஒன்று தந்தை, இன்னொன்று தங்கை. என்னால எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க என் நிலைமை. அது மட்டும் இல்லை, அப்ப வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவையும் தங்கச்சியும் முழுங்கிட்டு இருக்குது பாரு, இது இன்னும் உயிரோடு இருக்குது பாரு, தத்திரம் பிடிச்சதுன்னு என்ன அப்படியே என் வாயை வழியை திட்டின்னு போவாங்க. சில பேர் என் தலையிலே அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து எங்க அம்மா அப்படியே கண்ணீர் வடிப்பாங்க. அவங்க கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி இருந்தாங்க. அங்க என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 4 மணிக்கு என்ன தரன்னு தூக்கின்னு காலையில விடிய காத்தால சரசர நடந்து போனாங்க. போனா அங்க ஒரு குளத்துல தூக்கி தொப்பு வெடின்னு என்ன போட்டு அவங்க குதிக்கிறதுக்கு ரெடி ஆனாங்க. அப்போ ஒரு குரல், என்ன காரியம் பண்ண நாராயணி அப்படின்னு பார்த்தா எங்க தாத்தா கிருஷ்ணன் நாயர். அவரு பின்னாடியே வந்திருக்காரு. எங்க அம்மா போறதை பார்த்துட்டு இவங்க ஏதோ விபரீத முடிவு எடுக்க போறாங்கன்னு நினைச்சீங்க, அவர் பின்னாடியே ஓடி வந்திருக்காரு. அவரு குதிச்சு என்னை காப்பாத்தி என்ன காரியம் பண்ண, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அதை ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டவொன்னே, இல்ல என்னால தாங்க முடியல, இந்த மாதிரி மத்தவங்க பேசுறாங்கன்னு, நான் இருக்கேன் உனக்கு, இனிமேல் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் சொல்லி அவர் ஆறுதல் கூட்டி எங்களை அழைச்சு வந்தாரு. எங்க தாத்தா ஒரு ஜெயில வார்டனா இருந்தவர். அவரு திருச்சி ஜெயில இருந்தார். எங்க கெட்ட நேரம் பாருங்க, நாங்க போன நேரம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கண்ணனூருக்கு டிரான்ஸ்ஃபர். கண்ணனூர்னா இப்ப இருக்கிற சவுத் மலபார், அந்த இடத்துல அவருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. வேற வழி இல்லை, எங்க தாத்தா கூட நாங்களும் அந்த கண்ணனூருக்கு போனோம். அங்க போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்தோம். போய் சேர்ந்தவனே எங்க தாத்தா பண்ண முதல் வேலை என்னை திரும்பி பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டாரு.
எனக்கு என்னன்னா இந்த அந்த அப்பத்துல நான் திறந்த படிப்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, அந்த இசை மேலதான் ஒரு ஈடுபாடு இருந்தது. இருந்தாலும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் திட்டுவாங்க, எங்க தாத்தாவும் திட்டுவாங்க சொல்லி நான் கூடவே பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில ஒரு மியூசிக் கிளாஸ் ஒன்று இருக்கும், நீலகண்ட பிரம்மச்சாரின்னு பேரு. அவருடைய பசங்களுக்கு மியூசிக் பாடல்களை சொல்லி கொடுத்துன்னு இருப்பாரு. அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும், அதை கேட்டுக்கினே போவேன். அப்ப என்ன நினைச்சேன், பேசாம நாம வந்து இந்த மியூசிக் கத்துக்கினா என்னன்னு வந்து அப்போ ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன பண்ணுவேன்னா, காலையில கிளம்பி வந்து சீக்கிரம் கிளம்பி வந்து ஸ்கூலுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு பேக் எல்லாம் அங்க வச்சுட்டு நேரா இங்க அந்த அந்த ஸ்கூலுக்கு வந்து மியூசிக் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். அந்த வாத்தியாருக்கே தெரியாம ஒரு ஓரமா நின்று அவர் சொல்ற அந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுன்னு இருப்பேன். இப்படியே போயிருந்தது. அப்போ எனக்கு அந்த பாடல்கள் மேல ஒரு ரொம்ப விருப்பம். எனக்கு இசை பாடல்கள் போது பாட்டு கேட்கணும் போது எப்படி கேட்கறது, அந்த காலத்து மாதிரி எனக்கு வசதி இல்லை, பைசா இல்லைன்னும் போது ஒரு ஐடியா தோணுச்சு. ஸ்கூல் விட்டு வந்த பிறகு தியேட்டர்ல அந்த வடை போண்டா அந்த சோடா விற்கிற வேலை இடைவேளை டைம்ல போகும்போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் ஸ்கிரீன்ல இடைவேளை சமயத்துல ஸ்கிரீன்ல போட்டு இன்ட்ரிகோ பாடல், இந்த பாடல்களை கேளுங்கன்னு சொல்லி பாட்டு போடுவாங்க. அப்படி நான் அந்த இலவசமா வியாபாரமும் ஆச்சு, அந்த பாடுகளை கேட்டிருந்தேன். இது போல என் பழப்பு ஓடிக்கினே இருக்கும்போது ஒரு நாள் அந்த கர்நாடிக் சங்கீதம் கேட்டுன்னு இருக்கும்போது இந்த கையங்கலமா அந்த நீலகண்ட சாஸ்திரி என்னை பிடிச்சிட்டாரு. என்ன பண்ற, ஸ்கூலுக்கு போவீங்க என்ன பண்றேன்னா, அப்ப நான் உண்மையை சொன்னேன், ஐயா எனக்கு இந்த மாதிரி படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பாட்டுல தான் இன்ட்ரெஸ்ட். அப்பனா ஒன்றும் இல்லை, மாசம் 3 ரூபாய் கொடு, நீங்க ஸ்கூல்ல படினா. ஐயா 3 ரூபாய் குடிக்கிற அளவுக்கு எங்க நிலைமை இல்லை, என்னால அப்போ ஒன்று பண்ணு, பேசாம இங்க வேலை எடுபுடி வேலை செய், இந்த வீடை பெருக்கு, அந்த வாத்தியங்களை துடைக்கணும், இதெல்லாம் பண்ணி அப்படியே நீ ஓரத்துல இருந்து மியூசிக்கை கத்துக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. நான் பாட்டு இது பாட்டு அங்க போறது, ஸ்கூலுக்கு போறது, அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது, நேரா வந்து இங்க பாட்டு கேட்கறது, இப்படி ஓடினே இருக்குது. ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு விஜயதசமி. நான் என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. வீட்டுல இருந்து நேரா கிளம்பி வந்து மாஸ்டர் வீட்டு அந்த இது திறந்துருந்தது, போய் நல்லா பெருக்கிட்டு அந்த மாஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி பெருக்கிட்டு அந்த சாணி எடுத்து நல்லா மொழுவி சுத்தம் பண்ணி அந்த வாத்திய கருவிலாம் தொடச்சி அதுக்கு பொட்டு வச்சு சந்தனம் வச்சு பார்த்து டைம் பார்த்தா மணி 4:30 தான் ஆகுது, இன்னும் யாரும் ஸ்டூடெண்ட் வரல. அப்ப அந்த ஹார்மோனியம் போட்டியை பார்த்தோன்னே அப்படியே என்னை ஈர்க்குது அந்த ஹார்மோனியம். அது போய் அப்படி உட்காந்து திரும்பி பார்க்கறேன், யாருமே இல்லை. நான் அதை வச்சு தென்னை மறந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன், அந்த ஹார்மோனியத்தை வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். அது எவ்வளவு நேரம் பாடினேன்னா கத்தி பாடினேன்னு தெரியல, திடீர்னு தோல் மேல எனக்கு ஒரு கை, திரும்பி பார்த்தா நீலகண்ட பிரம்மச்சாரி, நீலகண்ட சாஸ்திரி. எனக்கு அப்படியே கை கால்லாம் விடவெடுத்து போச்சு, ஐயோ மாட்டிக்கணும்னு. அவர் என்ன பண்ணாரு, அப்படியே கட்டி பிடிச்சிக்கினாரு என்ன. அட பாவி, இந்த பசங்களுக்கு நாயா பேயா சொல்லித்தரேன், ஒருத்தனு கூட மியூசிக் ஏறல, ஆனா நீ தூரத்துல இருந்து கேட்ட, உனக்கு இவ்வளவு அழகா பாடுறியே, சரஸ்வதி உன் நாமத்துல இருக்கா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு இலவசமா சொல்லித்தரேன். நான் விஜயதசமி அன்னைக்கு எனக்கு தீட்சிதை கொடுத்து பாட்ட அன்னைக்கே எனக்கு வகுப்புகளை சேர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன ஒரு பயம்னா, இதை எப்படி எங்க அம்மா கிட்டையும் எங்க தாத்தா கிட்டையும் போய் சொல்றதுன்னும் போது அதையும் அவாய்ட் பண்ணிட்டார். எங்க தாத்தா கிட்ட போய் பேசி, ஏன்பா அவனுக்கு படிப்பு வரல, அவன் மியூசிக் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்கான், அதனால என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன், நான் அவனுக்கு இலவசமா சொல்லித்தரேன்ட்டு அன்னையில இருந்து ஒரு 3-4 வருஷம் இசையில நல்லா சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் அடிக்கடி சொல்லுவார், விஸ்வநாதா நான் உனக்கு ஒரு மேடை கச்சேரி ஏற்பாடு பண்றேன், அது நீ பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னபடியே ஒரு மேடை ஏற்பாடு பண்ணி கச்சேரி அரேஞ்ச் பண்ணிட்டாரு. எனக்கு கை கால்லாம் நம்ம வாத்தியார் நம்ம மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு, அவரு இது நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்ல நல்லா பாட ஆரம்பிச்சேன். அது போலீஸ் கோட்ரஸ் ஏரியான்றதால பெரிய பெரிய இன்ஸ்பெக்டரு, கலெக்டரு, இந்த டிஐஜி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரே அன்னைய இந்து பேப்பர்ல தலையங்கமே என்னுடைய பேர் தான், இந்த சிறுவன் பின்னால பெரிய ஆளா வருவான், மலையாள பத்திரிகையில இருந்து இந்து பத்திரிகையில இருந்து என்னை போட்டு பிளாஷ் பண்ணி விட்டாங்க. அப்படியே அந்த சாஷ்டாங்கமா எங்க ஆசிரியர் காலில் விழுந்து, ஐயா ரொம்ப நன்றி, உங்களுக்கு என்னால குரு தட்சணை எதுவும் தர முடியல, என்னை மன்னிச்சுக்கோண்ண, நீ பெரிய ஆளானே அதே போதும், அவர் ரொம்ப சந்தோஷமா சொன்னார். இப்படி இருக்கு சொல்ல எங்க தாத்தாவும் அவரும் ரொம்ப பெட்டாயிட்டாங்க, நீலகண்ட சாஸ்திரியம். அப்போ அந்த ப்ரோக்ராம் அங்க வந்து சிறை கைதிகள் போது ஆனுவல் ப்ரோக்ராம் நடக்கும். அதுல என்ன சொன்னாரு எங்க அந்த இவரு நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி, நான் ஒரு கதை ஒண்ணு எழுதி தரேன், அந்த கதை வந்து நீங்க வந்து அந்த ஹரிச்சந்திரா நாடக கதை எழுதி தரேன், அதை நீங்க போடுங்கன்னா, அந்த ஹரிச்சந்திரா நாடகத்துல எனக்கு பால யோகிதாசன் வேணும். அந்த சும்மா பூந்து விளையாடிட்ட அந்த வேஷத்துல, அதை பார்த்து அந்த அந்த வந்த கலெக்டர்ல இருந்து டிஐஜில இருந்து எல்லாருமே, இவன் சினிமால போனா பெரிய ஹீரோவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்கனவே மனசுல பாட்டு தீ எரிஞ்சு இருந்தது,
கூடவே இந்த இதுவும் என்னது நடிக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே சந்தோஷத்துல ரெக்க கட்டி பறந்துச்சா, நான் நடிகன் ஆயிடுவேன்னு சொல்லி பறந்துட்டேன். இப்படி இருந்த காலகட்டத்துல அந்த போலீஸ் குவார்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கழை கூத்தாடிங்க வருவாங்க. கழை கூத்தாடிங்க மேல அடிச்சும் போது ஒரு கயிறுல நின்று பேலன்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்க்குது. நான் போகும்போது நானும் என் ஃப்ரெண்டு கருணாகரன் நின்று இருந்தோம். அப்ப என்னன்னு தெரியல, அன்னைக்கு திடீர்னு பார்த்து அவங்க கிட்ட, ஐயா நான் அந்த மியூசிக் அந்த பறையை நான் வாசிக்கிறேன்னு கொடுத்தோன்னு நல்லா வாசிக்க ஆரம்பிச்சேன். அவங்களே சந்தோஷப்பட்டாங்க, எப்படிப்பா இந்த அளவுக்கு வாசிக்கிறேன்னா. அன்னைக்கு பார்த்து அவங்க நிறைய கலெக்ஷன், அந்த கலெக்ஷன்லாம் எண்ணின்னு இருக்கிறாங்க. இந்த என் கூட இந்த கருணாகரன் என்ன பண்ண, நீ மட்டும் தான் பண்ணீங்க, நானும் அடிப்பேன்னு சொல்லி அடிச்சு அந்த கீழ்ச்சிட்டான். அந்த நேரத்துல வந்து பார்த்தா அது அவங்க நான் கையில பார்த்து நான் தான் கீழ்ச்சிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. அந்த இருக்கவங்க பார்த்து நேரா போய் எங்களுடைய தாத்தா கிட்ட சொல்லிட்டாங்க. தாத்தா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனோன்னே எங்க அம்மாவுக்கு வந்தது பாரு கோவம், உலக்கை எடுத்து சும்மா விளாசுன்னு விளாசிட்டாங்க. என்னால தாங்க முடியல, அழுதுட்டேன். அன்னைக்கு நைட்டெல்லாம் எனக்கு ஒரே அழ, உடம்பு வலி ஒரு பக்கம், இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் நான். அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. அம்மா என்ன நினைச்சு அழுதுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரே புள்ள, அது நம்ம ஒழுங்கா வளர்க்க முடியலையே, இந்த மாதிரி ஆயிட்டானே நினைச்சு அழுதுருப்பாங்க. நான் எதுக்கு அழுதுனா, 2 பேருக்கு பாரமா இருக்குமே, நம்ம இனிமேல் பாரமா இருக்கக்கூடாது, நாம உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லி அன்னைக்கே டிசைட் பண்ணி என்ன பண்ணேன், நேரா நான் நைட்டு திருட்டு ரயில் ஏறி திருப்பூருக்கு போயிட்டேன். திருப்பூர்ல எங்க அம்மாவோட தூரத்து மாமா ஒருத்தர் இருந்தார், அவர் தாய்மாம். அவரை பார்க்க போனேன். அவர்கிட்ட போய் இந்த ஏன் அங்க போனேன்னா, திருப்பூர்ல தான் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் இருந்தது, அங்க வந்து படம்லாம் எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. அங்க போய் சொன்னேன், நான் இந்த மாதிரி டிராமாலாம் நடிச்சு அந்த இதுல பேர் வாங்கியிருக்கேன், என்னை எப்படியாவது சேர்த்து விடுன்னா. அவங்க எடுத்து போய் அந்த ஓனர் கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இவன் நல்லா இசையை விட நல்லா நடிப்பான் இவன் அப்படி சொன்னவனே. ஓ அப்படியா, அந்த டைரக்டர் அந்த தயாரிப்பாளர் சோமு வந்து சரி உட்கார், தூக்கி கார்ல தூக்கி போட்டு நேரா சென்னை கூட்டின்னு வந்துட்டாரு. என்ன நேரா சென்னை கூட்டி வந்து 83 கெல்லிஸ் ஐ ரோட், இப்ப குமுதம் ஆபீஸ் இருக்குல்ல, அது பக்கத்துலதான் ஜூபிட்டர் பிக்சர்ஸோட ஆபீஸ், அங்க எடுத்துமே போட்டாங்க. அங்க அப்பதான் கண்ணகி படத்துக்கு பூஜை போடுறாங்க. யாருன்னா பியூ சின்னப்பா, எஸ்சி வெங்கட்ராமன் ஐயா, எஸ்சி வெங்கட்ராமன் மியூசிக்கு, இந்த பக்கம் கண்ணம்மா ஹீரோ, இந்த பக்கம் வந்து NS கிருஷ்ணன் மதுரம். இவங்க எதிர்க்க நடிச்சு காட்ட சொல்றாங்க. நான் நடிச்சு காட்டினேன். சரி நல்லா நடிக்கிறான்னு சொன்னோன்னே எனக்கு பால கோவலன், இந்த சின்ன கோவலன் வயசு கோவலன் வேஷம் போட்டாங்க. இன்னொரு வந்து டிவி ரத்னம்ன்ற பாட்டு பாடுறோம், அவங்களுக்கு வந்து பால கண்ணகி வேஷம் போட்டு சும்மா கொஞ்சம் ஷூட் பண்ணி பார்த்து மறுநாள் ரஷ் போட்டு பார்த்தாங்க. பார்த்ததுல என்ன சொன்னாங்க, இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தங்கச்சி தம்பி மாதிரி இருக்கான், இவனுக்கு வேஷ பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே கண்ணில் தண்ணி, நம்ம பாட்டு தான் பாட முடியல, ஏதாவது சினிமாவில் நடிக்கலாம்னு நினைச்சா அதுவும் இல்லாம போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு அழுதுன்னு என்னை வீட்டுக்கு போக சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருந்தேன். அப்போ அந்த முதலாளி என்ன சொன்னாங்க, சரி இங்க ஆபீஸ் பாய் வேலைக்கு செய்யறியா அப்படின்னா, சரி ஏதோ ஒன்று ஆபீஸ் பாய் வேலை செய்யறேன். மாசத்துக்கு 5 ரூபாய் சம்பளம், அந்த 5 ரூபாயில 4 ரூபாய் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அவங்க அம்மாவுக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சிருவாங்க, 1 ரூபாய் தான் உனக்கு வந்து செலவு கொடுப்போம். சரி நான் செய்யறேன் சொல்லிட்டு அங்க அப்படியே செஞ்சிருந்தேன். ப்ரொடக்ஷன் இந்த எடுபாய் இப்படி வேலை ரொம்ப ஜாலி, எந்த வேலை எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போடலாம். அங்க அங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து காக்கா பிடிச்சிங்க சுப்பிரமணியன்றவரை, என்னை வந்து மியூசிக் ஹாலில் போட்டுருங்க அப்படின்னா அவரும் அதுல போட்டாரு. அப்படியே மியூசிக் ஹாலில் அப்படியே மியூசிக்கும் கத்துக்கினேன், எப்படி எப்படி பண்றாங்க, எப்படி இது பண்றாங்க எல்லாத்தையும் கத்தின்னு சொல்லி என்னோட எய்ம்லாம் பணம் சேர்க்கணும், வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட வீட்டை விட்டு வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஹோம் சிக், எங்க அம்மா மேல ஞாபகம் வந்துச்சு. பணத்தை எண்ணி பார்த்தா 600 ரூபாய் இருந்தது. உடனே கிளம்பிட்டேன், நேரா ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊருக்கு கிளம்பி வந்து எங்க அம்மாவுக்கு புது ட்ரெஸ்ஸு, எங்க தாத்தாவுக்கு புது வேட்டி சட்டை, ஸ்வீட்டு, பழம், எங்க குருநாதர் நீலகண்ட சாஸ்திரிக்கு வேஷ்டி சட்டை, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் எடுத்துக்கின்னு வந்தேன். எங்க அம்மா கிட்ட கொடுத்து காலில் வாசிடுவோம். எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் நேரா எங்க குருநாதர் குருதட்சணையே கொடுக்கலையே, அவரை பார்க்கலான்னு போனா என் துரதிருஷ்டம் அவர் இறந்துட்டார். எனக்கு மனசே தாங்கலை, குருநாதருக்கு ஒரு குருதட்சணை கூட என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லி அந்த அவங்களுக்கான அந்த அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த துணிமணிகளை போட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். திருப்பியும் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ல போனால் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன், சேலத்துல இருக்கிற மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு போகலாம். ஏன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல அப்படின்னா பர்மா ராணின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க, அதனால அங்க போய் வாய்ப்பு கேட்கலாம்னு சொல்லி நான் வந்து சேலத்துக்கு போனேன். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா KV மகாதேவன். அப்போ அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு கோரஸ் பாடுறதுக்கு என்ன கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் சொன்னார், விஸ்வநாதா இங்க வா, இந்த மாதிரி கோரஸ் பாடியிருந்தா வாழ்க்கையில நீ முன்னேறவே மாட்டேன், நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளு, நேரா ஜூபிட்டர் பிக்சர்ஸ் போ, நீ பண்ணது தப்பு தான், அவங்க காலில் விழுந்துரு, அவங்க திட்டுவாங்க, இந்த காதலை வாங்கிக்கோ, அந்த காதலையும் அந்த காதலை விட்டுரு, உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நான் தலையை சுரிஞ்சு நின்று அவர் புரிஞ்சுக்கினார்.
பாக்கெட்ல இருந்து ஒரு 3 ரூபா எடுத்து ரயில் பயணத்துக்கு கொடுத்தாரு. புது சட்டை வேட்டி வாங்கி கொடுத்தாரு. அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, ஏன்னா ராசியான கை வாங்கிக்கின்னு கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். நான் யாராவது ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் போனேன். அங்க போனா பழைய முதலாளி இருந்தாங்க. யாரு? நம்ம எஸ்கே மொய்தீன்னு, அவங்க சோமு. சரியான திட்டு. இந்த காதுல வாங்கி அப்படியே கையை கட்டி நின்னுங்க. நான், ஐயா நான் மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சுட்டேன்னா அவங்க என்னோட பொறுமையை பார்த்துட்டு என்ன பெருந்தன்மையோட என்ன மன்னிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எப்பா தம்பி, இப்ப நீ நினைக்கிற மாதிரி நடிக்கலாம் முடியாது, ப்ரொடக்ஷன் வேலைக்கு அதான் நீ பார்க்கணும். மாசம் உனக்கு சம்பளம் வந்து 20 ரூபாய். அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா அப்போதைய அங்க ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் யாருன்னா எஸ்.எம். சுப்பையா நாயுடு. அவர் கீழே தான் நீ போய் வேலை செய்யணும், எடுபடி வேலை செய்யணும். என்ன வேலைன்னா காப்பி வாங்கி கொடுக்கறது, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை துடைக்கிறது, அவர் கொடுக்குற நோட்ஸ் எதுவுமே அங்கே கொடுக்கறது, இது மாதிரி வேலை. அவர் சைக்கிளை தொடச்சி வைக்கிறது, இது மாதிரி வேலை. அங்க இருக்கிற மியூசிக் டைரக்டர் கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கினேன். எப்படின்னா எங்க அம்மா ஒரு நல்ல பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படின்னா காலையில எடுத்து முதல்ல குளிச்சுட்டு நேரா சாமி கும்பிட்டுட்டு அந்த விபூதி வச்சு, எனக்கு முருக பக்தன் நான், விபூதி வச்சுன்னு குங்க வச்சுக்கின்னு அன்றைய நாள் அப்புறம் தான் சாப்பாடே சாப்பிடணும் அப்படின்றத ஒரு வழக்கமா அந்த ஒழுக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் என்னை பார்த்து, இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து என் மேல அவங்களுக்கு ஒரு மதிப்பு வந்துச்சு. இதுக்கு காரணம் எங்க அம்மா தான். அந்த இவ்வளவு நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லி அவங்க இந்த மியூசிக் டைரக்டர்லாம் என்னை வந்து ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அவங்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைச்சேன். அந்த இசை நுணுக்கங்களை கத்துக்கினேன். இந்த நோட்ஸ் எப்படி போடுறது, இங்க அங்க எடுத்து போய் கொடுக்கறது. எஸ்.எம். சுப்பையா நாயுடு கிட்ட இருக்கும்போது அப்போ வீர அபிமன்யுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல வந்து ஒரு பாடல், புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க மியூசிக் டைரக்டர் சுப்பையா குருநாதர் இருக்காரு, அவர் டியூன் போட்டார். ஒரு நாள் போட்டாரு, அவருக்கு திருப்தி இல்லை. 2 நாள் போட்டாரு, திருப்தி இல்லை, டியூனே வரல, வெறுத்து போயிட்டார். அன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ணேன், என் கூட ஜி.கே. வெங்கடேஷ் மற்றும் கோபாலகிருஷ்ணன் தபோலா அவங்களாம் கூட இருந்தாங்க. அவங்கள கூட்டு நான் மேலே போயிட்டேன். இவர் போனோன்னே நைட் லைட்டு போட்டுன்னு நான் அதுக்கு டியூன் போட ஆரம்பிச்சேன். அந்த பாட்டுக்கு, புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே, புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபுல் பாட்டுக்கு ஒரு டியூனை போட்டேன். போட்டுக்கினே இருக்கும்போது எங்க குருநாதர் ஓடியாடுறாரு. என்னடா லைட்டு போட்டு ஒரே அமகலம் பண்ணிங்கன்னா விஷயம் அப்படின்னு கத்துனாரு. உடனே ஜி.கே. வெங்கடேஷ் சொன்ன, ஐயா விஸ்வநாதன் இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு மெட்டு போட்டு. என்னது மெட்டு போட்டுக்கிறேன்? நானே போட முடியல. சரி பாடி காமிச்சோன்னா பாடி காமிச்சோன்னே, அருமையா போட்டுக்கிறாடா, நான் போட்டா கூட இந்த மாதிரி மெட்டு போட முடியாது, என்ன அருமையா போட்டிருக்க, உண்மையிலே விஸ்வநாதன் அருமையா போட்டிருக்க. ஆனா ஒண்ணு, நீ போட்டேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, உன்னை கிண்டல் தான் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணு, இதை நான் போட்டதாகவே சொன்னோன்னே இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட டைரக்டர் காசிலிங்கம் வராரு. ஐயா அந்த பாட்டுக்கு நான் டியூன் போட்டேன். போட்டியா? எங்க பாடி காடு. அப்ப விஸ்வநாதா பாடு, புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. அருமையா இருக்குப்பா, 1000 தான் எஸ்.எம். சுப்பையா நாயுடு அடிச்சுக்க முடியாது அப்படின்னா. உடனே எஸ்.எம். சுப்பையா நாயுடு வந்து விஸ்வநாதனை பார்த்தாராம். அந்த பார்வையில உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது கோவை ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ்ல நாங்க ஆர்ச்சகஸ்ல இருக்கும்போது இந்திய நௌஷத் அலி இந்தி இருக்காரு, அவருடைய பாடல்கள்லாம் எனக்கு அப்படியே உயிர். இந்தி பாட்டுனா அவர் உயிர். நானு ஜி.கே. வெங்கடேஷ் இவங்களாம் அந்த படம் வந்தா நைட் ஷோ போயிடும். அப்ப அந்த பாட்டுகளை கேட்கணும்னு எனக்கு ஆசை. எங்க ரூம்ல கிராமபோன் ரெக்கார்டே இல்லை. நாங்க என்ன ஒரு நாள் பார்த்தா புது பாட்டு, நௌஷத் அலி பாட்டு 1 மணிக்கு ஏதோ ஒரு ஹோட்டல்ல போடுறாங்க. நாங்க இறங்கி போய் அந்த ஒரு மேம்பாலம் இருக்கு, அந்த பாலத்துல நின்று அந்த பாட்டை கேட்டுன்னு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து எங்க முன்னாடி பிரேக் போட்டு நிக்குது. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா அங்க வந்து டி.ஆர். ராஜகுமாரி இறங்கி வராங்க. என்ன விஸ்வநாதா இந்த பணியில உட்காந்து என்ன பண்றேன்னா, இல்லம்மா இந்த பாட்டு கேட்டுக்கிற ஹிந்தி பாட்டு. ஏன் உங்ககிட்ட கிராமபோன் ரெக்கார்டு இல்லையா? இல்லம்மா எங்க கிட்ட இல்ல. சரி நாளைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லி அவங்க போயிட்டாங்க. நாளைக்கு அவங்கள போய் பார்த்தோன்னே 100 ரூபாய் நோட்டு எடுத்து கொடுத்தாங்க. இந்தா ஒரு ரெக்கார்ட் பிளேயர் வாங்கிக்கோ, இந்த மாதிரி பணியில உட்காந்து கஷ்டப்படாத. இந்த மாதிரி நான் அந்த எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஹிந்தி பாட்டு நௌஷத் அலின்னா எனக்கு அவ்வளோ உயிர். இப்போ என்னுடைய முதல் டியூன் பாட்டு ரெக்கார்டிங், அன்னைக்கு ரெக்கார்டிங் ஆகுது. அப்படியே பார்த்துன்னுக்கிறேன், என் பாட்டு ரெக்கார்டிங் ஆகுது, படத்துல ரிலீஸ் ஆகுது. படத்துல என் பேர் இல்லை, யார் பேர்னா எஸ்.எம். சுப்பையா நாயுடு பேர் வருது. அப்படியே பார்த்துன்னு இருக்கிறேன், என்ன காரணம். ஆனா எஸ்.எம். சுப்பையா நாயுடுக்கு என் மேல மதிப்பு கூடிச்சு. என்ன ஒரு பையன் போல பார்த்துக்கினாரு அவர். அப்பப்போ ஒரு 2-3 பாட்டு கம்போஸ் பண்ண கொடுப்பாரு. 2-3 பாட்டு நீ பண்றா விஸ்வநாதன் சொல்லி என்ன பையன் மாதிரியே பார்த்துக்கினாரு அவர். அவங்க ஒய்ஃபும் அதுக்கு மேல என்ன அவங்க வீட்லயே அவங்க நல்லா கவனிச்சுக்கினாங்க. நல்ல மதிப்பு எனக்கு அப்போ சம்பளம் உயர்ந்துச்சு. 75 ரூபா சம்பளம் எனக்கு. இப்படியே போய் இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கு பாருங்க, அந்த படத்தோட லீஸ் முடிஞ்சிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, 3 மாசம் சம்பளத்தை கொடுத்து எங்களுக்கு ஷோ கேஸ் கொடுத்து அந்த இதை கலைச்சிட்டாங்க. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முடிஞ்சு போச்சு.
எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு மூட்டை கட்டிக்கின்னு. நான் எங்க போறது? நான் அப்பதான் நினைச்சேன், எதிர்க்க ரயில்வே ஸ்டேஷன்ல போர்ட்டர் வேலை தான் பார்க்கணும் போல இருக்கு. இனிமேல நான் தலை ஆண்டவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லி அப்படி இருந்தேன். அப்ப சுப்பையா நாயுடு வந்து அழுதுன்னு கண்ணில் தண்ணி உழுது அவருக்கு. அந்த ஜூபிட்டர் ஸ்பீச்சர் சோமு கிட்ட எடுத்துன்னு போறாரு, தர தரன்னு இழுத்துன்னு போறாரு. எனக்கே கண்ணில் தண்ணி வருது, அப்படியே அழுகுறாரு. பாருங்க இந்த பையனை பாருங்க, இந்த பாட்டெல்லாம் இந்த பையன் தாங்க போட்டான். அந்த வசந்த மாமே பாட்டு அந்த பையன் தான் போட்டான். இது அவன் அது மட்டும் இல்லைங்க, ஒரு 4-5 பாட்டு அவன் போட்டாங்க. சின்ன பையங்க, சின்ன பையன் நினைக்காதீங்க, நல்ல திறமை இருக்கு. என்ன விட்டுருங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நான் எங்கேயாவது போச்சுப்பேன். இவனை எப்படியாவது மெட்ராஸ்க்கு கூட்டின்னு போய் சிஆர் சுப்பராமன் அண்ணங்கிட்ட போய் சேர்த்துருங்க, அவன் பெரிய ஆளா வருவான் அப்படின்னு சொன்னவனே எனக்கு கண்ணுல தண்ணீர். இங்க குருநாதர் அப்படியே கட்டி பிடிச்சு நான் அனுப்பினார். அவர் அப்போ அங்க 2-3 பேர் அந்த 2-3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆமாங்க இவர் தான் மெட்டு போட்டாருன்னு. அப்படியா விஸ்வநாதன் நீயா போட்ட அந்த பாட்டு? என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவர் கார்ல உட்கார வச்சு நேரா சுப்பையா எடுத்தாந்து சிஆர் சுப்பராமன் கிட்ட எடுத்தாந்து விட்டுருக்காரு. சிஆர் சுப்பராமன் கிட்ட சேர்ந்தப்போ அங்க யாரு அவருக்கு அசிஸ்டன்ட்னா டி.கே. ராம்மூர்த்தி, டி.ஜி. லிங்கப்பா, இவங்க அவங்க அசிஸ்டண்டா இருக்காங்க. அவங்க கூட நானும் மிங்கிள் ஆயிட்டோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், நாங்க நல்லா பண்ணோம். ஏற்கனவே எனக்கு மியூசிக் அனுபவம் இருந்ததால நானும் அவங்க அந்த என்னுடைய நல்ல பழக்கங்களை பார்த்து அந்த டி.ஆர். சுப்பராமன் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா மியூசிக் போட்டுன்னு இருக்கோம். நாங்க பேச்சுலரா தங்கியிருந்தோம். நானு, ஜி.கே. வெங்கடேஷ், தபேலா கோபாலகிருஷ்ணன்லாம் ஒரு ரூம் எடுத்து 11 ரூபாய் வாடகை. அங்க வந்து ஜூபிட்டர் லாட்ஜின்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம், லஸ்கார்னர்ல. அங்க வந்து லஸ்கார்னர்ல வந்து ஈஸ்வரி லஞ்ச் ஹோம்னு இருக்கும். அங்க சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே நடந்து வந்து இருக்கோம். ஒரு கார் வந்து எங்க முன்னாடி நிக்குது. என்னடான்னு பார்த்தா அதுல வந்து எஸ்.எம். ராஜான்னு ஒருத்தர். அவர் வந்து ஏற்கனவே எனக்கு நல்ல பழக்கம், நல்ல ஹார்மோனிஸ்ட் அவரு. அவர் பார்த்து, என்ன விஸ்வநாதா, உனக்கு ஒரு படத்துக்கு மியூசிக் சான்ஸ் வந்து உட்காரு, ஏறி உட்காருன்னாரு. உடனே அந்த கார்ல ஏறி உட்கார்ந்தேன். நேரா அந்த கார் எடுத்து போய் கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற சந்திரா பிக்சர்ஸ்ல எடுத்து போய் நிறுத்திட்டாங்க. பார்த்தா அந்த கம்பெனியோட முதலாளி ஈஞ்சப்பன், அவர் எம்ஜிஆரை வச்சு ஜெனோவான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேலை நடக்குது. அவர் என்னை பார்த்தேன்னு, வாப்பா விஸ்வநாதா, உன்னை பத்தி எஸ்.எம். ராஜா சொன்னாரு, நல்லா பாட்டெல்லாம் போடுவியாமே, இந்த படத்துக்கு நீ தான் மியூசிக் டைரக்டர். ஆனா ஒன்னு கண்டிஷன், பாட்டெல்லாம் போட்டு என்கிட்ட காட்டு, ஓகே ஆனாதான், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா எனக்கு இது ஒரு சவாலா எடுத்துக்கிறேன். சரி நான் செய்யறேன் ஐயா. காலையில சிஆர் சுப்பராம ஐயா கிட்ட வேலை செஞ்சுட்டு நைட்ல நானு, ஜி.கே. வெங்கடேஷ்லாம் மேல எங்க ரூம்ல போயிட்டு உட்காந்து அந்த ஏற்கனவே பாட்டோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி டியூனை போட்டுன்னு வந்தோம். ஒரு 4-5 டியூனை போட்டுன்னு வந்து டைரக்டர் நாகூர் அவர்கிட்டயும் அந்த ஈஞ்சப்பன் அவர்கிட்டயும் எடுத்து போட்டு காமிச்சோம். ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க அந்த 4 டியூனும். அருமையாகுதுப்பா, நீ தான் மியூசிக் டைரக்டர், நீ வந்து இனிமேல் மியூசிக் ஆரம்பிக்கலாம்னு சொன்னா. ஒரு நாள் ஜெனோவா படத்துக்கான ரெக்கார்டிங்காக நான் அந்த சந்திரா பிக்சர்ஸுக்கு போறேன். காலையில் அங்கே ஃபோன் வருது. ஃபோன் பேசுறது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வந்து ஈஞ்சப்பங்கிட்ட பேசுறாரு, ஏன்பா இந்த படத்துல யார் மியூசிக் டைரக்டர் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். கேட்டவொன்னா அவங்க சொன்னாங்க, விஸ்வநாதன் ஒரு புது பையன் இருக்கான், நல்லா பாட்டு போறானோ, அவர் சரியான விஸ்வநாதன் ஏற்கனவே என்ன அவருக்கு ஏற்கனவே தெரியும் எம்ஜிஆர். ஏன்னா நான் அந்த ப்ரொடக்ஷன் பையா டீ காஃபி வாங்கி கொடுத்துருக்கேன், அவ பார்த்துருக்காரு என்ன. அவன்லாம் என்ன தெரியும், அவன் மியூசிக்கு டீ காஃபி வாங்கி அவனை போய் இதுல போட்டிருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா. அப்போ அவர் எனக்கு அந்த தயாரிப்பாளர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண, இல்ல 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 ஐயா, நாங்க அவரோட பாடல்லாம் கேட்டோம், நல்லா டியூன் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் பிடிச்சி போச்சு, வேற ஒன்றும் இல்லை, நீங்க வந்து நாங்க அவரை அனுப்புறோம், அவர் போட்ட பாட்டை கேளுங்க, நல்லா இருந்தா வச்சுக்கங்களா, விட்டுடுங்கன்னாரு. சரி நேரா போய் எம்ஜிஆர் கிட்ட போய் போட்டு காமிச்சோன்னே அந்த பாட்டெல்லாம் பிடிச்சி போச்சு, ஓகே ஆச்சு. அந்த பாட்டு நாங்க வந்து டியூன்லாம் போட்டு அந்த படம் போட ஆரம்பிச்சோம், ஜெனோவா படத்துக்கு போட ஆரம்பிச்சோம். இது இருக்கும்போது ஒரு நாள் காலையில நம்ம இவர்கிட்ட வந்து ஜி.கே. வெங்கடேஷ் வந்து சுப்பராயன் சார் கிட்ட சொல்றாரு, ஐயா விஸ்வநாதனுக்கு வந்து ஒரு சினிமா மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிக்குது ஐயா, பெரிய ஆள் ஆயிட்டான் அவன், ஜெனோவா படத்து. அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அப்பா விஸ்வநாதா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு அசோசியேட் கிடைச்சாம்பா, எனக்கு உண்மையிலே இப்போ கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, என்னால எனக்கு நீ இந்த மாதிரி கத்துக்கிறது ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நீயே பாத்துக்க எல்லாத்தையும். இன்னைக்கு ஒன்னும் இல்லை, இன்னைக்கு எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, இன்னைக்கு நான் இந்த தேவதாஸ்னு ஒரு படம், அது நான் ஒரு 3 பாட்டுக்கு டியூன் போடணும், அது நீயே போடு, நீ போட்டு வை, நான் சாயங்காலம் முடிஞ்சா வரேன். அப்புறம் நீ அந்த ஜெனோவா படத்துக்கு போட்டுக்க சொன்னல, அந்த பாட்டுலாம் நான் கேட்கணும், உன்னுடைய பாட்டுலாம் நான் கேட்கணும், டியூன் போட்டு வை, அந்த மியூசிக் தியேட்டர் புக் பண்ணி வைன்னு சொல்லி அவர் போயிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் குருநாதர் கேட்க போறாரு என் பாட்டுன்னு சொல்லி போய் ஒரு தியேட்டர் புக் பண்ணி உட்காந்துக்கிறேன். மணி 12 மணிக்கு அப்படியே சிறக கட்டி பறக்குது. அப்போ அந்த ட்ரூப்ல இருக்கிற மாண்டலின் ராஜு ஓடிடுறான், ஐயா அண்ணா சுப்பராயன் ஐயா இறந்துட்டாருன்னு அப்படியே இடி விழுந்தா மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில ஒரு நிழல் அப்படியே போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு.
ஊக்கி தேம்பி தேம்பி அழுதேன். அப்போ அவருடைய காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து அவர் வந்து 3 படத்துக்கு கமிட் ஆயிருந்தார். சொர்க்கவாசல், தேவதாஸ், இன்னொரு படம். அந்த எல்லாம் பாதியில நிக்குது. அந்த ப்ரொடியூசருங்களாம் என்ன தேடின்னு வராங்க. ஏன்னா ஏற்கனவே நான் மியூசிக் டைரக்டர்னு தேடல. ஐயா நீங்க தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடணும்னு. அப்ப நான் சொன்னேன், ஐயா என்னோட மூத்தவர் டி.கே. ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். அவரும் நானும் சேர்ந்து பண்றதா இருக்கும். முதல்ல அவரை போய் கேட்கிறேன். அவர் போடுறாரு சொன்னா நான் பண்றேன் அப்படின்னு நேரா ராமமூர்த்தி கிட்ட வந்தேன். இந்த மாதிரி சொன்னா அவன் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். விஸ்வநாதா, எனக்கு மியூசிக் அவ்வளோ தெரியாது, நான் வெறும் வயலினிஸ்ட் தான், உன்ன அளவுக்கு எனக்கு கற்பனை வளமும் கிடையாது, எனக்கு போய் பாதி சம்பளம் கொடுக்குறேன், எவ்வளவு பெரிய மனசு உனக்குன்னா, இல்ல நான் உன வயலினிஸ்டா இருக்கேனே. இல்ல என்ன நீ சொல்ற, இந்தியில வந்து சங்கர் ஜெய்கிஷன், லட்சுமிகாந்த் பியாரிலால் இல்லையா, அந்த மாதிரி நாமளும் ராமமூர்த்தி விஸ்வநாதன் பேர்ல என் மியூசிக் போடக்கூடாதா? அப்படி எப்படி பேசி அவனை டி.கே. ராமமூர்த்தியை சம்மதிக்க வச்சேன். அப்புறம் போய் நாங்க தேவதாஸ் படம், எங்க குருநாதர் விட்டு போன படங்கள் எல்லாம் 3 படம், சொர்க்கவாசல், இதுக்கெல்லாம் மியூசிக் போட்டோம். பேர் வந்து சி.ஆர். சுப்பராயன் தான் வரும், எங்க பேர் வராது. ஆனா அவருக்கு செஞ்ச வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம். அப்போ நாங்கள் இணைந்து பண்ண முதல் படம் வந்து பணம். அந்த பணம் படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா என்.எஸ். கிருஷ்ணன். என்.எஸ். கிருஷ்ணன் ஏற்கனவே எனக்கு தெரியும், ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ்ல வேலை செய்யும்போது என்ன பார்த்துருக்காரு. பொடி பையனா இருக்கும்போது என்னை ஊக்குவிப்பார், நல்லா பண்றான்னு. அதனால எனக்கு என்.எஸ். கிருஷ்ணன் நல்லா பழக்கம். அவர்கிட்ட நான் என்ன பிடிவாதமா இருந்தேன்னா, ராமமூர்த்தி விஸ்வநாதன் தான் போடணும், ஏன்னா அவர் பெரியவர் ராமமூர்த்தின்னு. அப்போ என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார், இல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் போடணும். டேய் விஸ்வநாதா, நீ சின்ன பையன், அவர் பெரியவர், உன்னை அவர் தாங்குவாரா? அது நீ 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 முன்னாடி போனா பின்னாடி தாங்குவாரால, விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் போடணும்னு எனக்கு எல்லாரும் ஏத்துக்கினாங்க. வேற வழி இல்லை, சரி விஸ்வநாதன் ராமமூர்த்தியே போடுவோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி போட்டோம். இந்த படத்துல இருந்து நானும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைஞ்சு ஒரு ஹிட் சாங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். எல்லா பாட்டும் ஹிட். அந்த காலத்துல மாடர்ன் தியேட்டர்ஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 பாட்டு டியூன் போட்டு, ஒரு ஹிந்தி பாட்டு டியூன் போட்டு இதுக்கு தமிழ்ல போடுங்கன்னு. அது ஒரு கல்ச்சரா இருந்தது அந்த காலத்துல. அந்த மாதிரி என்கிட்ட வந்து நான் சொன்ன, பாருங்க நாங்க என்னோட ஒரிஜினல் டியூன் தான் போடுவோம், முடிஞ்சா எங்களை வச்சுக்கோங்க, இந்த ஹிந்தி டியூன்லாம் நாங்க போட மாட்டோம்னு சொன்ன முதல் ஆளே விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான். அதுதான் நாங்க பிள்ளையார் சொல்லி போட்டோம், எங்க ஒரிஜினல் டியூன் தான் போடுவோம். அப்ப எங்களால மதிப்பு அதிகமாச்சு. இதை கேள்விப்பட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்து பாசவலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அவங்க வந்து என்னை வந்து இந்த மியூசிக் டைரக்டரா புக் பண்ணிட்டாங்க. சரி, அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போடுறதுக்கு இருந்தவன் ஒரு நாள் வந்து அதுல வந்து மேனேஜர் சுலைமான் இருந்தார். நான் ஒரு நாள் அந்த மியூசிக் போடுறதுக்காக வந்தபோது ஒரு நாள் சுலைமான் வராரு. எங்க எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட இந்த சுச்சுவேஷன் சொல்லியிருக்கேன், பாட்டு எழுதியிருக்கான், அது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கேளுங்கண்ணா. அப்போ நான் என்ன சொன்னேன், சுலைமான் நாங்க இங்க வந்து இருக்கிறதே 4 நாள்ல பாட்டு முடிக்கணும், மெட்ராஸ்ல இன்னும் 4 படம் கம்மிட் ஆயிருக்கு எனக்கு, இந்த புது ஆளை கூட்டின்னு வர்றது இதெல்லாம் நடக்கிற கதையா, எங்களுக்கு நேரம் இல்லை, கண்ணதாசன் மருதகாசி யாருன்னா எழுத வைங்க அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா சொன்னேன். நான் அதை போட்டிருக்காரு, தெனாவட்டா சொன்னேன். சரி, அவர் விட்டுட்டாரு. மறுநாள் அந்த பையன் வந்திருக்கான். அப்போ சுலைமான் வந்தார், ஏம்பா விஸ்வநாதன் அவர் திருப்பி வந்திருக்காரு, பாட்டு எழுதி நான் படிச்சு பார்த்தேன், நல்லா இருக்கு, நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு. ஓ இது நீங்க சொல்றதும் நல்லா தான் இருக்கு, சரி கொடுங்க. அந்த படிச்சு பாக்குறேன். குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டிக்கிட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி சொல்ல போனா 8 அடி தான் சொந்தம். படிச்சு பார்த்துட்டு அப்படியே ஆடி அசந்து போயிட்டேன் நான். இந்த பாட்டே நம்ம வாங்க, யார் அவரை கூட்டினாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஒசரமான ஒரு ஆள், அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் உட்கார வச்சு அந்த சுச்சுவேஷனை சொல்லி ஒரு பாட்டு எழுதி டியூனை போட்டு 15 நிமிஷத்துல ஒரு பாட்டு போயிட்டு எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல ஒரு பூஜை ரூம்ல போய் கதவை முடிக்கணும் ஓன்னு அழ ஆரம்பிச்சேன். நானே எனக்கு கேள்வி, விஸ்வநாதா உனக்கு எவ்வளவு திமிர்றா நீ, ஒரு ஆள் பாட்டு எழுத வந்தான், அவன் எப்படி எழுதுனான்னு கேட்காம திமிர்ல கொழுப்புல அவனை திருப்பி அனுப்புறியே, இதெல்லாம் உனக்கே தகுமா அப்படின்னு எனக்கு நானே கேட்டு செவுத்துல முட்டி மோதி அழ ஆரம்பிச்சேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டெல்லாம் எனக்கு தூங்கவே இல்லை, சாப்பாடே சாப்பிடாம பட்டினி கிடந்து என்னை நானே வருத்திக்கேன், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணமே, எவ்வளவு பெரிய ஆளை நம்ம வேணான்னு சொல்லிட்டுமே, இன்னைக்கு அவரை அந்த நான் சொன்னதால அந்த மாதிரி ஆள் நம்ம திரைக்குழுக்கு அறிமுகப்படுத்தாம போயிட்ட நிலைமை வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுத நானு. அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து இன்னும் 2-3 பாடல் வாய்ப்பை கொடுத்துட்டு அவரை கையோட அழைச்சின்னு மெட்ராஸுக்கு அழைச்சின்னு வந்து டைரக்டர் பீம் சிங் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சேன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்பதான் வந்து பீம் சிங் ஸ்டார்ட் பண்றாரு பதிபக்தின்னு ஒரு படம். வேலுமணி தயாரிப்பாளர் GN வேலுமணி, சோலைமலை இவங்கெல்லாம் வச்சு பண்றாங்க. அதுல இருந்தா பாவரிசை பாடல்கள் ஆரம்பிக்குது. நான் மியூசிக் போட ஆரம்பிச்சேன்.
இப்படிதான் நான் பட்டுக்கோட்டையை கொண்டாந்து சேர்த்தேன். இப்படியே போயின்னு இருக்குதுன்னும் போது உங்களுக்கு வந்து இப்ப என்னுடைய வீடு, என்னுடைய கல்யாண கதையை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் பிரம்மச்சாரியா இருக்கும்போது 1955ல சாந்தோம்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கினேன். அந்த வீடு இப்ப முன்னணியா இருக்கிறார் இளையராஜா, அவருடைய குரு ஜி.கே. வெங்கடேஷ், நானு, இந்த கோபால கபேலா 3 பேரும் அந்த வீட்டுல தான் தங்கியிருந்தோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊர்ல இருக்கிற எங்க அம்மாவையும் தாத்தாவையும் கூட்டின்னு வந்து இங்க வச்சுக்கேன், ஏன்னா கஷ்டப்பட்டாங்க வச்சுருந்தேன். அவங்க என்ன ஒரே தொந்தரவு பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் சொன்னேன், நான் ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகுதான் கல்யாணம் பண்ணேன், வாழ்க்கையில வறுமையிலேருந்து வந்துக்கிறேன் சொல்லி. அப்போ கொஞ்சம் படங்கள் வர ஆரம்பிச்சது. புதையல், குலே பகவாலி நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் தமிழ் திரையுலகத்துல நமக்கு ஒரு நிரந்தர இடம் இருக்குன்னு சொன்னோன்னே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க தாத்தா ஒரு பக்கம் பார்த்தாரு, நாங்க ஒரு பக்கம் பார்த்தேன். பார்த்தா என் நண்பருடைய அண்ணன் பொண்ணு தான் ஒருத்தர் கிடைச்சாங்க. எங்கன்னா கேரளால பட்டஞ்சேரி என்ற ஊர், எங்க ஊர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பொண்ணு பார்க்க நானு, எங்க அம்மா, எங்க தாத்தா எல்லாம் போனோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்து, எனக்கும் பிடிச்சிருந்து. அந்த பொண்ணு தான் தீர்மானம் ஆச்சு. கல்யாணம் மெட்ராஸ்ல தான் பண்ணோம், டிசைட் பண்ணோம். கல்யாணம் மவுண்ட் ரோட்ல ஆபஸ்பரியில கல்யாணம். இன்னொன்னு சொல்லணும், அந்த வீடு வாங்கறது எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரு, ஜூபிட்டர் பிக்சர் சோம், இந்த மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு 10 பைசா என்ன செலவு பண்ண விடல, எல்லாமே அவங்களும் அந்த கல்யாண பொறுப்பு மொத்தத்தையும் அவங்க ஏத்துக்கினாங்க. சும்மா ஜாம்னு நடந்தது கல்யாணம். CS ஜெயராமனோட மியூசிக்கு, இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் சிவாஜி, ஜெமினி கணேசன், எங்க குருநாதர் SMS சுப்பநாயுடு எல்லாம் வந்திருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு பேசும் பொருளா இருந்த கல்யாணம் பண்ணா விஸ்வநாதன் கல்யாணம் மாதிரி பண்ணுவா, என்ன ஜாம்னு அந்த அளவுக்கு சூப்பரா என்னுடைய கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கோபி, லதா, முரளி, பிரகாஷ், மது, சாந்தி, ஹரின்னு சப்த ஸ்வரங்கள் மாதிரி 7 குழந்தைங்க பிறந்தது. நான் பல ஸ்கூலுக்கு இலவசமா பாட்டு கச்சேரி பண்ணி நிதி திரட்டி கொடுத்துருக்கேன். ஆனா என் பசங்களுக்கு சீட்டு கிடைக்கல ஸ்கூல்ல. சொன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பல ஸ்கூல் அது மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை அன்பேவா படம் ரிலீஸ் ஆயிருந்த நேரம் நல்லா ஹிட் ஆகி போயிருந்தது. அப்போ டான் போஸ்கோ பள்ளிக்காக நான் ஃப்ரீயா ஒரு இசை கச்சேரி நடத்தினேன், ஒரு டொனேஷன் மாதிரி அவங்களுக்கு. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு ஹார்மோனியம் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்ப நான் எம்ஜிஆர் அதுக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட எம்ஜிஆர் கிட்ட சொன்னேன்பா, அண்ணே எனக்கு ஹார்மோனியம் பெட்டி வேணாண்ணே, ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கண்ணே போதும். அப்ப எம்ஜிஆர் சொன்னார், உனக்கு வாய் இல்லை, நீயே கேளு அப்படின்னு சிரிச்சினே சொன்னார். நான் இது வரைக்கும் மேடையில பேசின அனுபவமே இல்லை எனக்கு. எம்ஜிஆர் கொடுத்த தைரியத்துல நான் மேடையில பேசி இந்த மாதிரி கேட்டேன், என் பையனுக்கு ஒரு சீட்டு வேணும்னா. உடனே அந்த ஃபாதரு என் பையனுக்கு ஏற்காட்டுல ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, பையன் படிக்கிறதுக்கு. என்ன பிரயோஜனம், என் பையனும் படிக்கல, அவன் அந்த படிப்பும் ஏறல. அதாவது சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதும் இல்லை மாதிரி என் கதை ஆயிப்போச்சு. இப்படி ஆயிப்போச்சா. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்தார் இல்லையா எங்க குருநாதர், அவரு மெட்ராஸ் வந்து செட்டில் ஆயிட்டார். யாரு, SM சுப்பையா நாயுடு. என்னுடைய பொசிஷனை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடே விஸ்வநாதா, நான் நினைச்ச மாதிரியே பெரிய ஆள் ஆயிட்டேடா, ரொம்ப கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டாரு. ஒரு காலத்துல மலைக்கல்லன், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம்தான், அந்த பாட்டு. அதே மாதிரி நிறைய பாடல்கள் ஹிட் கொடுத்துருக்காரு. தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பே, அந்த பாட்டெல்லாம் கொடுத்தவரு. அன்னையை போல் ஒரு தெய்வம், இந்த மாதிரி ஹிட் சாங்ஸ் கொடுத்தவரு. நீ கையில காசு இல்லாம வறுமையில இருக்கிறாரு பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வருது. என்ன பண்றது, என் குருநாதருக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி என்ன பண்ண, திரையுலக நண்பர்கள்லாம் நிதி திரட்டி ஒரு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லி எம்ஜிஆர் தலைமையில ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணேன். அதுக்கு எல்லா சிவாஜி கணேசனும் கூப்பிட்டு இருந்தேன். அவரும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்தாரு. அவருக்கு ஒரு அமௌண்ட் திரட்டி என் குருநாதருக்கு கொடுத்தோம். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பேசினாரு, விஸ்வநாதன் நன்றி உள்ளவர், அதனால்தான் அவர் நன்றி கடனாக தன் குருநாதருக்கு தக்க சமயத்துல உதவி செஞ்சிருக்காரு சொன்னாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப என் குருநாதருக்கு உதவி செஞ்ச ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் குருநாதர் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாரு, SM சுப்பையா நாயுடு. அவரு வாரத்துக்கு ஒரு நாள் நாங்க மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். இப்படி போய் கொண்ட நேரத்துல திடீர்னு அவருக்கு மார்பு வலி வந்துச்சுன்னு ஒரு எனக்கு போன் வந்தது. அவர் ராயப்பேட்டா வீட்டுக்கு ஓடி பார்க்கறதுக்குள்ள அவர் இறந்துட்டார். SM சுப்பையா நாயுடு இறந்துட்டாரு. அன்னைக்கு நான் அழுதம் பாருங்க. உண்மையிலே அந்த மாதிரி தேம்பி அந்த மாதிரி யாருக்கு முன்னே அழுதது கிடையாது வாழ்க்கையிலேயே. இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் கண்ணதாசன், இந்த பக்கம் வாலி எல்லாம் என்ன சமாதானப்படுத்த முடியல. ஏன்னா எனக்கு ஒரு அப்பாவை போல பாத்துக்கினாரு.
இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் குழந்தைங்களே இல்லை. அவருக்கு நான் தான் கொல்லி போட்டேன். எங்க குருநாதர் எஸ் எம் சுப்பையா நாயுடு நான் தான் கொல்லி போட்டேன். போட்டுட்டு அப்புறம் ஒரு தந்தி ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சிருக்காருப்பா, உனக்கும் எடுத்தாந்து கொடுத்தாங்க. அந்த உயிலை பிரிச்சு பார்த்தா அதுல எழுதி, விஸ்வநாதா, நீ கொடுத்த பணத்தை என் மனைவி பேர்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன். இனிமே என் பொண்டாட்டிக்கு எல்லாமே நீ தான் பாத்துக்கணும். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எடுத்துன்னு போய் அப்படியே எங்க வீட்டுல எடுத்துன்னு போய் வச்சுக்கணும். அவங்க ஒய்ஃப் என் குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கணும். அவங்க உடம்பு சரியில்லாதப்போ அவங்க மலை ஜலங்களை நான் எடுத்து போட்டிருக்கேன். நான் விடுங்க, என் மனைவி முகம் சுளிக்காம எடுத்து போட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா விஷயம் செஞ்சேன். அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்த போது அவங்களுக்கு நான் தான் கொல்லி போட்டேன். இது மாதிரி எங்க குருநாதருக்கு அப்பாவும் அம்மாவுமா அந்த கொல்லி போட்ட நினைவுகளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருந்தது. இப்படியே போயின்னு இருந்தது. சென்னையை விட்டு தள்ளி காஞ்சிபுரம் அரக்கோணம் ரூட்ல நெமிலி என்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு கலை விழா. இந்த நெமிலி கிராமத்துல எழில்மணின்னு ஒருத்தர். அவர் எப்படின்னா அந்த பக்தி பாடல்கள்லாம் எழுதி பாட்டு பாடுவார். அவர் ஒரு நாள் குளத்துல குளிக்கும் போது ஒரு விக்கிரகம் ஒண்ணு கிடைச்சது. அவர் அதை கொண்டாந்து ஒரு மேடை மாதிரி பீடை மாதிரி கட்டி திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரின்னு பேர் வச்சு ஒரு விழா மாதிரி அந்த விஜயதசமி அன்னைக்கு ஒரு விழா மாதிரி எடுத்து நவராத்திரி அன்னைக்கு ஒரு இசைக்கலைஞர், ஏதாவது ஒரு இசைக்கலைஞர் கூப்பிட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து அவரை கௌரவிக்கிறதா வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த வருஷம் யாருக்கு அந்த அவார்டு தராங்கன்னா, என் தம்பி பாலசுப்ரமணியத்துக்கு, எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு அந்த அவார்டு தராங்க. நானு என்னுடைய குருநாதர் பெரியவர் டைரக்டர் கே சங்கர், அவரு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா எல்லாம் ஒரே கார்ல அந்த இதுக்கு போறோம், அந்த ஊருக்கு போறோம், அந்த நெமிலிக்கு போயிருக்கோம். அப்போ அந்த அவார்டு யார் கொடுத்தாருன்னா இசைக்கடல்னு அவார்டு. அந்த அவார்டு கே சங்கர். அவர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கொடுத்து அவர் சொன்னாரு, எஸ்பி பாலசுப்ரமணியம் இசைக்கடல் மட்டுமல்லைங்க, அவர் இசை மகா சமுத்திரம். அப்படி சொன்னோன்னே எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு அவனுக்கு. அப்படி பார்த்துன்னு இருக்கும்போது நான் பாலுவை பத்தி சொல்லணும் இந்த இடத்துல. எஸ்பி பாலுவை பத்தி, தம்பி பாலு இருக்கானே, அவன் யாருக்கும் எந்த டென்ஷனும் கொடுக்க மாட்டான், முழு ஒத்துழைப்பு கொடுப்பான். ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா, நடிப்புல எப்படி சிவாஜியோ பாட்டுல பாலு. அவனை மாதிரி ஒரு உதாரணம் சொல்லிட்டா சங்கராபரணம் எடுத்துக்கங்க. என்ன கிளாசிக்கல் சாங் என்ன மாதிரி பாடிக்கிறாங்க. குருநாதர் யாரு, கேவி மகாதேவன். எல்லாரும் பார்த்து பெரிய பெரிய வித்வான்களே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா நான் ஆச்சரியமே படல. ஏன் சொல்லு, என் பாலுவை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுக்கு இதெல்லாம் அந்த சாதனை பண்றதுக்காகவே பிறந்தவன் பாலு. அந்த மாதிரி அவன் எதையுமே ஒரு சவாலா எடுத்துன்னு செய்வான். அந்த மாதிரி பாலுவை அறிமுகப்படுத்தினதுல இருந்து அவன் குரல் மேல எனக்கு அப்படி ஒரு ஆசை. அந்த குரல்னால அந்த தெரியல. அவள் ஒரு தொடர்கதையில, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இந்த பாட்டை சத்தியமா சொல்றேன், பாலை தவிர வேற யாராலும் பாட முடியாது. அந்த மாதிரி பாடியிருக்கான் அந்த பாட்டு. முதலா பாடுவதற்கு சான்ஸ் கொடுத்து தெலுங்குல ஒரு அறிமுகப்படுத்துவார் யாருன்னா கோதண்டபாணி, எஸ்பி பாலசுப்ரமணியம். இவன் கஷ்டப்பட்டு நான் டெய்லி பாட்டு பாடி சேர்த்து ஒரு ஸ்டுடியோ ஒன்று கட்டினான் பாலு. அந்த ஸ்டுடியோவுக்கு அவனோட அப்பா பேர் வைக்கல, அவங்க அம்மா பேர் வைக்கல, அவனுடைய பேர் வைக்கல, பொண்டாட்டி பேர் வைக்கல, தன்னை ஆளாக்கினிய கோதண்டபாணி பேர் வச்சான் பாருங்க. அதை பார்த்ததுல இருந்து எனக்கு பாலு மேல உண்மையில ரொம்ப மதிப்பு கூடிச்சு. அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரியான ஆள் அவன். ஆனா நான் இது வரைக்கும் பாலு நல்லா பாடுவாருன்னு தான் நினைச்சிருந்தேன். அன்னைக்கு அந்த விழால பேசினான் பாரு பாலு, அப்பதான் தெரியுது பாலு பாடுறதுல மட்டும் பேசுறதுலயும் புலி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன் பாலுவை பத்தி. அவன் பேசுறத ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி அப்படியே லைவா உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, எஸ்பிபி பேசுறாரு. இப்ப எஸ்பிபி தான் பேசுறாரு. ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு பெரிய குறை, குரு சிஷ்யன் என்ற அங்கீகாரத்துல நான் சங்கீதம் கத்துக்கலையே அப்படின்னு. இன்னைக்கு அது நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா முறையா பாட்டு கத்துக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு குரு தான். ஆனா எனக்கு பல குரு கிடைச்சாங்க. அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சேன், புண்ணியவான். பல மியூசிக் டைரக்டரு, பல பாடகர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கேன். அதை கொண்டாந்து என்னுடைய இதுல சேமிச்சு வச்சுக்கிறேன். அதை தான் உங்கள்கிட்ட எடுத்து நான் அப்பப்போ விடுறேன். எங்க அது குறைஞ்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. மக்கள் தினம் எம்ஜிஆருக்காக 1000 நிலைவா பாட வைத்த தந்தை தான் சங்கர் இருக்காரு. அவர் என் தந்தை. இந்த பக்கத்துல இருக்காரு விஸ்வநாதன் ஐயா, என் அப்பா, என் அண்ணன்,
எல்லாமே அவர் தான். அவர் எனக்கு என்னன்னா, அவங்க வாழற காலத்துல நான் வாழறேன் பாரு, அதான் நான் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த வேடன் கண்ணப்பன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணப்பன் என்ன பண்ணாரு, தன்னுடைய சிவபெருமங்கான தன் கண்ணையே கொடுத்தாரு இல்லையா? எம்.எஸ். விஸ்வநாதனுக்காக நான் உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு இசை மூலமாக பண்ணி இருக்கிற சேவை இருக்குது, பெரிய சாதனைங்க. அவர் சாதனையை மிஞ்ச யாராலும் முடியாது. அந்த அவர் கடிச்சு துப்புனது தான் இன்னைக்கு நாங்க எச்சத்தை தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ஒரு மூட பக்தன், ரசிகர்களிடையே உங்க இதயத்துல ஒரு இடம் பிடிச்சிருக்கேன், அது அப்படியே இருக்குது. அந்த இடத்துல மத்தவங்களுக்கும் இடம் கொடுங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் பாலு. என்ன பாத்தீங்களா பாலு என்ன மாதிரி பேசியிருக்கான்? நான் ஏதோ சாதனை பண்ணிட்டேன்னா மேதை அப்படி இப்படின்னு சொல்றான், அதை அப்படியே ரசிகர்களாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன், உங்ககிட்ட விட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாதனையோ எதையுமே நான் ஒரு ரசிகன் என்ற முறையில தான் நான் அணுகிறவன். அதனால அந்த அந்த இப்ப பாலு சொல்றதால நேத்து பாலு அவர்களுடைய இறந்த நாள் பாருங்க, எப்படி பொருத்தமா இருக்கு. பாலு எம்எஸ்சியை பத்தி சொல்றதும், எம்எஸ்சி பாலுவை பத்தி சொல்றதும், அதை நான் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணி. எனக்கு எஸ்பிபி தான் அவ்வளவு பிடிக்கும். எனக்கு எஸ்பிபி உயிருங்க. என்னுடைய பாடல்கள்ல என்னுடைய கார்ல பாருங்க எல்லாம் எஸ்பிபி பாட்டு தான் இருக்கும், இளையராஜா எம்எஸ்பி பாட்டு தான் இருக்கும். யாருன்னா என்னை திட்டுவாங்க, ஏன்னா என்ன பார்த்தாலும் இது எஸ்பிபி. அந்த மாதிரி இருக்கிற எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா உண்மையிலேயே எங்க குருவும் எஸ்பிபியும் எங்க எம்எஸ்சியும் என் உள்ள கலந்துட்டாங்க. அதனால அவங்களுக்காக ஒரு பாட்டு. இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார், என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார். பாலுக்குள்ளே வெண்ணெய் உண்டு நான் அறிவேன், பாவைக்குள்ளே எண்ணம் உண்டு நீ அறிவாய். பாலுக்குள்ளே வெண்ணெய் உண்டு நான் அறிவேன், பாவைக்குள்ளே எண்ணம் உண்டு நீ அறிவாய். நாளுக்குள்ளே ரெண்டும் உண்டு மூன்றும் உண்டு, உன் நாடகத்தில் காதல் உண்டு நானும் உண்டு. திறந்த கண்ணில் பெண் மறைந்து கொண்டால், திறந்த கண்ணில் பெண் மறைந்து கொண்டால், கண் உள்ளே போன எண்ணம் எங்கும் பறந்து போகாது. என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார், என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார். தாளை லா 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 டன் 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 டன். தாளை போட்டு மூடிக்கொண்டால் மோகம் தீராது, முந்தானை போட்டு மூடிக்கொண்டால் மோகம் தீராது. வானை விட்டு வேறே எங்கும் மேகம் போகாது, உன் வண்ணம் தொட்டு கண்ணம் கொஞ்ச நேரம் ஆகாது. என் நல்லிராணி என் அருகில் வாணி, என் நல்லிராணி என் அருகில் வாணி, நான் முள்ளில்லாத ரோஜா பூவை கிள்ளி பார்க்கின்றேன். என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார். மெத்தை போடும் தேவன் என்று என்னை சொல்லம்மா, உன்னத்தை பெத்த பிள்ளை என்று எண்ணிக்கொள்ளம்மா. வித்தை ஒன்றை கற்றுத்தள்ள வாத்தியாரம்மா, நீ கற்றுக்கொள்ள என்னை விட்டா வேறே யாரம்மா. இணைந்து நில்லு நீ அணைந்து கொள்ளு, இணைந்து நில்லு நீ அணைந்து கொள்ளு, நான் எங்கே போவேன் அங்கே எல்லாம் உன்னை எடுத்து. என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார், என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார். இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார். நன்றி பாலு ஐயா அவர்களுக்கு. இது மாதிரி நான் இந்த பாலுவை பத்தி சாதனையா சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
எஸ்பிபி பத்தி சொல்லிட்டேன். இப்போ வந்து என்னன்னா ஹாப்பி நியூ இயர், ஒரு ஹாப்பி நியூ இயர் வந்து எனக்கு வந்து ஒரு சோகமான நியூ இயரா மாறிச்சு. அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்க அம்மா ஒரு தடவை போயினே இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க வந்து, விஸ்வநாதா, உன்னை நான் எவ்வளோ அடிச்சிருக்கேன், எவ்வளோ திட்டிருக்கேன், ஏன் காட்டு, உன் கையை காட்டு பாரு, இப்போ கூட என் கையில இருப்பாரு, அந்த சூடு போட்டுருக்கேன், எதுக்கு தெரியுமா? நீ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளா வரணும்னு தானடா என் மனசுல இருந்தது, மற்றபடி வேற எந்த எண்ணமும் இல்லைன்னு அப்படியே கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. அந்த அளவுக்கு அம்மா மேல அதிகம். நானும் அம்மா பிள்ளை தான், அம்மானால எனக்கு உயிர். என்ன திரைப்படத்துறையில மிரட்டுவாங்க, எதனால உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க, அந்த அளவுக்கு அம்மா மேல பக்தியா வச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான், அவங்க சொன்னதான் இது கேட்பேன், எல்லா விஷயமும் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். அவங்க அம்மா பிள்ளையாக வளர்ந்துட்டேன், சம்பாதிக்கிறது அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துருவேன். நான் அந்த அரிசி என்ன விலை, பருப்பு என்ன விலை, சட்டை வேட்டி எதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாம் எங்க அம்மா தான் வாங்கி கொடுப்பாங்க. இப்ப என் மனைவி பாத்துக்கிறாங்க. ஏன் குறிப்பா அதை சொல்றேன்னா, எந்த கஷ்டமும் நஷ்டமும் எனக்கு தெரிய விடாம மியூசிக்ல என் கவனம் இருக்கணும்னு அந்த தாய் நினைச்சாங்க பாருங்க. அந்த தாயை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இதை தொட்டு தான் நான் என்னோட மியூசிக்ல ஒரு திறமையான ஒரு இசையமைப்பாளரா வர முடிஞ்சது. இப்படி இருக்கையில 89ஆம் வருஷம் திடீர்னு எங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அவங்களுக்கு இதய ப்ராப்ளம் வந்துச்சு. நான் மருத்துவர்கிட்ட வச்சு பார்த்துருந்தேன். ஒரு நாள் 89 டிசம்பர் 26ன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்னன்னு தெரியல, என்னுடைய ஷூட்டிங், என்னுடைய ரெக்கார்டிங்லாம் சாயங்காலமே முடிஞ்சிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தா ஹாலில் எங்க அம்மா படுத்துன்னு இருந்தாங்க. அப்ப என்னை கையை காமிச்சு கூப்பிட்டாங்க, விஸ்வநாதா இங்க வாடா. ஒரு 7 மணி இருக்கும். உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா இறந்தது, எப்படி கஷ்டப்பட்டோம், தாத்தா எப்படி இறந்தாரு, அப்படி பேசினே இருக்காங்க. நானும் மணி 12 ஆகி போச்சு. அப்ப சொன்ன, அம்மா உங்களுக்கு உடல் சரியில்லை, நாளைக்கு பேசிக்கலாம் விடுங்க. இல்லைன்னா அப்ப அவங்க சொன்னாங்க, அதுக்கெல்லாம் இல்லடா, இங்க வா, ஏழைகளுக்கு எப்பவும் உதவணும் விஸ்வநாதா, ஏழைங்களுக்கு எப்பவும் உதவணும், அதே நேரத்துல குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், முக்கியமா எல்லார்கிட்டையும் நன்றி உணர்ச்சி மரியாதையோட இருக்கணும், அதுக்கு நீ உதாரண புருஷனா இருக்கணும், இது நீ வாழ்ந்து காட்டுவியா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா கண்டிப்பா இது நாள் வரைக்கும் அதான் செய்யறேன், இனிமேலும் செய்வேன். அதுதான் அவங்க கடைசியா பேசுனது. எடுத்து போய் நான் போய் எங்க ரூம்ல படுக்க போயிட்டேன். ஒரு 4 மணி இருக்கும், என் பையன் வந்து கதவை தட்டுறான். பாட்டி பேச்சு மூச்சா இல்லாம இருக்கும். உடனே அழுதுட்டு நேரம் எடுத்து போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி லட்சுமிகாந்தன் டாக்டர் மந்தவெளியில் அவர்கிட்ட எடுத்து போய் அட்மிட் பண்ணேன். அவருக்கு என்னை விட எங்க அம்மா மேல கொள்ளை பிரியம், ஏன்னா ஃபேமிலி டாக்டர் இல்லையா. அவர்கிட்ட சொன்னேன், டாக்டர் எனக்கு ஒரு ஆசை டாக்டர், நான் செத்த பிறகுதான் எங்க அம்மா சாகும், அதனால அவங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு வீல் சேர்ல நடக்கிறதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கையெடுத்து கும்பிட்டேன். ஆனா அவரும் எவ்வளவோ பண்ணி பாக்குறாரு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கிட்டத்தட்ட 27ஆம் தேதியில இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. நான் எந்த ப்ரோக்ராமும் போல, 27ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எங்க அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தேன். நான் எந்த மியூசிக் பார்ட்டிக்கும் போல. நான் 31ஆம் தேதி ரொம்ப உடல்நிலை, எங்க அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. கிட்டத்தட்ட மருத்துவர் சொல்லிட்டார், அந்த இவர் சொன்னாதா, நானும் எவ்வளோ பண்ணேன், நான் வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அந்த டாக்டரை பிடிச்சி திட்டினேன், என்ன டாக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்கன்னா, என்னால என்ன பண்ண முடியும், அவங்க வந்து வயசாயிடுச்சு, எந்த இதுவும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. மணி 10 ஆகி போச்சு, எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் ராமாயணம் பாட ஆரம்பிச்சாங்க. ராமாயணம் பாட ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட மணி 12 இருக்கும், கரெக்டா எங்க அம்மாவோட உயிர் போகுது. அப்பதான் கோயில், எல்லா கோயிலையும் மணி அடிக்குது டங்கு டங்குன்னு. 1990 நியூ இயர் பிறகுது. எங்க அம்மா இறக்குறாங்க, நியூ இயர் பிறகுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, மனசெல்லாம் ஒரே துக்கம். நான் எங்க அம்மாவோட பாடி எடுத்துன்னு எங்க வீடு சாந்தோம் இல்லையா, அந்த வழியா வந்து நிற்கிறேன். சாந்தோம்னா தெரியும், கிறிஸ்டியன் கிறிஸ்துவர்கள் ஏரியா. அங்க இருக்கவங்களாம் கை கொடுத்து எனக்கு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். நானும் சேம் டு யூ சொன்னேன். வீட்டுக்கு போய் பாடி இறக்கிறத பார்த்து அவங்களாம் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்க ஒட்டு மொத்தம் சைலண்ட் அவங்க அன்னைக்கு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அந்த எங்க அம்மா மேல அந்த இருக்க அந்த ஊர்ல இருக்கவங்க அம்மா மேல பிரியும். எங்க அம்மா நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு. அதனால அவங்களும் வந்து அத போட்டு நிறைய உதவி செஞ்சாலும் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு பட்டாசத்தம் கூட இல்லைங்க, சைலண்டா இருந்தது. எங்க அம்மா சாவு எடுக்கிற வரைக்கும் அந்த ஊரே அவ்வளவு அமைதியா இருந்தது. எங்க அம்மா மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருந்தாங்க. அதனால எனக்கு மனசெல்லாம் எங்க அம்மா மேலேயே இருந்தது. ஒவ்வொரு ஜனவரி 1 அன்னைக்கும் நான் வந்து அவங்களுக்காக மௌன விரதம் இருப்பேன். எங்க அம்மா சொன்னது வந்து பிளாஷ்பேக்கா வந்து போயினே இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அம்மா அப்படின்னு எனக்கு வந்து அது போயினே இருக்கும். இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடணும்னு, ஏன்னா எங்க எம்எஸ்பியோட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த பாட்டை கேளுங்க. அம்மா
நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம். அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்னை சொன்ன வார்த்தை இன்று நினைவில் வந்தது, அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது. எங்கே எங்கே அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வாசம் சென்றதேனோ, உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ. மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம். இது போல எங்க அம்மாவோட அந்த அந்த நிகழ்ச்சி, அந்த துக்கம் வந்து என்னால தாங்க முடியல. அது ஒரு பாட்டா, இது என்னுடைய இளையராஜா அவர்கள் ஏற்றி வாலி இசையமைத்தாலும் என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அப்படியே சொல்ற மாதிரி, மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே அப்படின்னு என்னோட ஆசையை அந்த பாட்டு சொன்ன மாதிரி இருந்தது. ஸ்டீபன் சார், இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? சார் ரமேஷ். சரி சார். இப்போ ஒரு மனுஷனை பத்தி சொல்லணும், வேற யாரும் இல்லை, இதய தெய்வம் புரட்சி தலைவர். அவருடைய என்னுடைய அனுபவம், சென்னை ஒத்தைவாடா தியேட்டர்ல நாடகங்கள் எம்ஜிஆர் நடத்தி கொண்டிருக்கும் போதே எனக்கு பழக்கம். பிறகு ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல நான் எடுபடியா வேலை செஞ்சிருந்தேன். அப்ப எம்ஜிஆர் வந்து பார்த்திருக்காரு, என்னை பத்தி தெரியும். ஆனா அவருக்கு என்னன்னா, எனக்கு மியூசிக் தெரியும் தெரியாது, ஏதோ எடுப்படி டீ காஃபி வாங்கி கொடுக்குறோன்ற அளவுல தெரியும். அதுக்கப்புறம் நான் தான் ஜனவோ படத்துக்கு மியூசிக் ஆன பிறகு என்னை பத்தி தெரிஞ்சுக்கினார், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கினாரு. அப்புறம் வந்து ஜனவோ படத்துக்கு ஓரளவுக்கு மியூசிக் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த படம்லாம் ஹிட் ஆச்சு, சொர்க்கவாசல், புதையல், இதெல்லாம் பார்த்தோன்னே எம்ஜிஆருக்கு என் மேல ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. அதனால மகாதேவின்ற படத்துக்கு என்ன மியூசிக் டைரக்டரா ஒப்பந்தம் போட்டாங்க. அது யாருன்னா, ஜூபிட்டர் பிக்சர்ல கண்ணகி படத்துல டெய்லரா இருந்த நடேசன் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார். விஸ்வநாதன் நீங்க தான் மியூசிக்னு. கண்ணதாசனும் ஸ்ட்ராங்கா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அதனால மகாதேவி படத்துக்கு நான் மியூசிக் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய படங்களை லைனா போட ஆரம்பிச்சேன். மன்னாதி மன்னன்ல அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, கண்ணும் கண்கள் இரண்டும் இன்று உன்னை கண்டு பேசுமோ, இந்த மாதிரி பழைய ஹிட் சாங்ஸ்ல கொடுத்தோன்னா எம்ஜிஆருக்கு எங்க மேல நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் நாங்க வந்து பணத்தோட்டம், படகோட்டி, ஆனந்த ஜோதி, பெரிய இடத்து பெண், இப்படி நிறைய ஹிட் சாங்ஸ் எம்ஜிஆர் படம் நிறைய எம்ஜிஆர் மனத்துல நிரந்தர இடத்தை பிடிச்சிட்டாங்க. அவருடைய பாட்டுகள் ஹிட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன், என்ன காரணம் தெரியுமா? அவர் கூட உட்கார்ந்து வேலை வாங்குவார். என்னன்னா, பாட்டு நல்லா வரணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் அவர் வாங்குவார். அதுதான் அவருடைய தாரக மந்திரம். எங்களை புழின்னு புரிஞ்சிடும், அது வேற. இடையில எம்ஜிஆருக்கு படங்களுக்கு எஸ்.எம். சுப்பையா நாயுடு, கே.வி. மகாதேவன் இசையமைச்சாங்க. கொஞ்ச காலத்துக்கு எங்களை அவர் புறக்கணிச்சா மாதிரி தெரிஞ்சுது. அப்படி இருக்கு சொல்ல, ஒரு நாள் திடீர்னு தேவர் எங்க வீட்டு தேடி வர்றார், சின்னப்பா தேவர். வந்தவன என்னோட பெரியவர், அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி வணக்கம் ஐயா கேட்டோன்னு அவர் வந்து பேச ஆரம்பிச்சார். அவர் எப்பவுமே ஆண்டவனே தான் சொல்லுவார். ஆண்டவனே,
நானு ஜூபிட்டர் நான் 750 ரூபா சம்பளம் வாங்கும்போது நீ 75 ரூபா சம்பளம் வாங்கின. அதுதான் உனக்கும் எனக்கும் தெரியும். ஆனா எனக்குன்னா நீ வந்து என் படத்துக்கு மியூசிக் போட்டதே கிடையாது வரைக்கும். என் படத்துக்கு மியூசிக் போடணும்னு ஆசைப்படுறேன் நான். தாய்க்கு பின் தாரன்ற படத்துக்கே நான் உனக்கு புக் பண்ணலான்னு இருந்தேன். அப்ப நீ பிஸியா இருந்த. அதனால மாமா கேவி மகாதேவன் வச்சு நான் புக் பண்ணிட்டேன். இப்ப நான் வேட்டைக்காரன் ஒரு படம் எடுக்கிறேன். அதுக்கு அந்த படத்தோட ஹீரோ எம்ஜிஆர் உங்களை தான் போட சொல்லியிருக்காரு. அந்த யூனிட்ல இருக்கவங்களும் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க அந்த படத்துக்கு நீங்க தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொஞ்ச நாட்கள் நாங்க வேண்டாம்னு எம்ஜிஆர் ஒதுங்கி இருந்தாரு. சின்னப்பா தேவர் முன்ன நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிங்க. நான் சரி நான் கேட்டேன், ஐயா உங்க படங்களுக்கெல்லாம் மாமா தானே மியூசிக் போடுவாரு. அவர் இது வரைக்கும் எவ்வளவு ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு படம் கூட சோட போனது இல்லையே. அப்படி இருக்கும்போது அவரை விட்டு என்கிட்ட வந்து கேட்கறது நியாயமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான் கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு பணம் கொடுத்து புது வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்த குரு அவரு. அவர் இடத்துல நானா கண்டிப்பா நான் அவரை ரீப்ளேஸ் பண்ணி நான் அந்த இடத்துல இந்த படத்துக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுங்க அண்ணன், நான் இந்த படத்துக்கு மியூசிக் போட மாட்டேன், வேட்டைக்காரன் படம். உடனே தேவர் என்ன சொன்னாரு, இல்லப்பா ஒட்டுமொத்த யூனிட்டோட முடிவு அப்படின்னு மடியை காமிச்சு இந்த பாரு பணம் எடுத்தாந்துக்கிறேன் அப்படி காமிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பணத்தை பார்த்த உடனே எதுக்கும் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன்னு சொல்லி நான் போனேன். எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி தேவர் வந்திருக்காரு, படம் வேணுமா, பணம் எடுத்தது. பலான்னு ஒரு அடி கொடுத்தாங்க. என்னன்னா அறிவு இருக்கடா உனக்கு, நான் இப்பதானடா சொன்னேன் நன்றி உணர்ச்சியோட இருக்கணும்னு. நீ கஷ்டப்பட்ட காலத்துல உனக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து பணம் கொடுத்த மனுஷன் அவர் இடத்துல நீ இது பண்றியா, போடா முதல்ல வானான்னு சொல்லணும். உடனே நேரா வந்து தேவர்கிட்ட சொன்ன. தேவரை அழுதுட்டு முடியாது ஏன் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருக்கார். எம்ஜிஆர் விஷயம் அறிஞ்சு எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, விடு எம்ஜிஆர் விஸ்வநாதன் வந்து ரொம்ப நன்றி உணர்ச்சி மிக்கவன், ஆனா இந்த படத்துக்கு மாமாவே பண்ணிட்டோம், அவர் காதுக்கு போவோம்னா இந்த வேட்டைக்காரனை பொறுத்த வரைக்கும் கேவி மகாதேவனே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கேவி மகாதேவனுக்கு ஒரு படம், எனக்கு ஒரு படம் மாத்தி மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அப்போ ஹிந்தியில யாதவன் கி பாராத்னு ஒரு படம் சக்க போடுது, மசாலா படம் தான், பாட்டு செம ஹிட்டு. அந்த படத்தை ஹிந்தியில எடுக்கணும்னு சேது மாதவன் ஆசைப்பட்டார். அவர் நேரா எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்லியிருக்காரு, ஐயா இந்த படத்தை நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்க நடிக்கணும். அப்ப எம்ஜிஆர் சொன்னாரு, இது இந்த படத்துல எனக்கு என்ன வேலை இருக்கு, இது மியூசிக் ஓரியன்ட் சப்ஜெக்ட், இதுல நான் என்ன பண்ண முடியும்? இல்லையா பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சு நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு, வடநாட்டுல நல்லா இருக்கு, நீங்க நடிக்கணும். அந்த படம் ஓடுனதுக்கு என்ன காரணம்? பாட்டு ஹிட்டு, பாட்டால ஓடிச்சு. இப்ப கூட ஒண்ணு இல்ல, இந்த படத்துக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக் போடுற சொல்லி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. நேரா சேது மாதவன் என்கிட்ட வர்றாரு, இந்த மாதிரி சொன்னா. அப்ப நான் சொன்னேன், ஐயா இந்த படத்தை நான் பார்த்துட்டேன், இந்த பாட்டை நான் கேட்டுட்டேன், பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சிச்சு, நான் நாயா பேயா டியூன் போடாலும் சரி, உருண்டு பரண்டு டியூன் போடாலும் சரி, என்னதான் டியூன் போடாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த பழைய டியூன் மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த படத்துக்கு தயவு செஞ்சு என்னால மியூசிக் போட முடியாது, போய் உங்க எம்ஜிஆர் கிட்ட சொல்லிடுங்க. அவர் போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு. எம்ஜிஆர் போன்ல வராரு, என்ன விசு நீ இந்த மாதிரி அடம் பிடிக்கிற, நீ ஏன் பண்ண மாட்டியா, என்ன உனக்கு பணம் பிரச்சனையா, எவ்வளவு பணம் சொல்லு நான் தரேன். அண்ணே இல்லண்ணே, அது ஹிந்தி படத்து நல்லா ஃபேமஸ் ஆகி போயிருக்கு பாட்டு, அந்த பாட்டுலாம் நான் போடணும்னே, இதுல வேற நடுநடுல நீங்க வேற எங்க கூட டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரு கொஞ்சம் தயக்கத்தோட, சரி அதெல்லாம் தெரியாது நீ தான் போடுற சொல்லி வச்சிட்டார், நீ தான் அந்த படத்துக்கு டைரக்டர் அப்படின்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் அமாவாசை, டைரக்டர் சேது மாதம் வீட்டுல பூஜை, எம்ஜிஆர் கையால செக் கொடுக்குறாங்க, வாங்கி அவர் காலில் விழுந்து அவர் காதுல ரகசியமா சொன்னேன், அண்ணே இது வந்து நான் சேலஞ்சா எடுத்து பண்ணணும், ஹிந்தி படத்துல இருந்து ஹிந்தி பாட்டோட இதுவே இருக்கக்கூடாது, தயவுசெய்து நீங்க என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா. எம்ஜிஆருக்கு கோவம் வந்தது பாரு, ஒரு முறை முறைச்சாரு என்ன. இது எங்களுக்குள்ள அடிக்கடி நடக்கிற ஊழல் தான், இது வந்து ஒரு நிஜமான கோபம் கிடையாது, ஒரு உரிமையான ஊழல், எனக்கு எம்ஜிஆருக்கான ஊழல். நாளை நமது பாட்டுக்கு போட்டு கம்போஸ் பண்ணோம், ஒரு 20 பாட்டு 30 பாட்டு, அந்த ஒரிஜினல் பாட்டோட டியூனே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு போட்டா அந்த ஒரிஜினல் பாட்டோட இதுவே இல்லாம நாளை நமது நீல நயனங்களில் அப்படின்னு நிறைய பாட்டு ஹிட் ஆச்சு, நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் திடீர்னு எம்ஜிஆர் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, விசு நீ எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு இது வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணது இல்லை, நான் வந்து உலகம் சுற்ற வாலிபன் ஒரு படம் எடுக்கிறேன், வெளிநாட்டுல போய் ஷூட்டிங்லாம் சிங்கப்பூர்லாம் எடுக்க போறேன், அதுக்கு நீ தான் மியூசிக் டைரக்டர், சரின்னு அப்படின்னு ஒத்துக்கிறேன். ஒரு 2 வாரம் கழிச்சு தினத்தந்தி பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது, என்னன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக 4 பாட்டுக்கு டியூன் போட்டாரு அப்படின்னு வந்தோன்னே, சரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா
என் கூட நான் விரும்பி கூப்பிட்டா சந்தோஷமா செய்வேன். ஆனா என்னை வச்சு கூப்பிடல நான் கோவப்பட மாட்டேன். என்னை வச்சு ஒரு படம் பண்றாரு, அடுத்த படம் எனக்கு கொடுக்கல, நான் கோவப்பட மாட்டேன். எனக்கு ஆண்டவனா கொடுப்பாரு அதான் அப்படின்னு நான் எடுத்துப்பேன். அதனால நான் அது எதுவும் சீரியஸா எடுத்துக்கல. நான் பாட்டு என் வேலை செஞ்சு இருக்கும்போது மெஜஸ்டிக் ஸ்டுடியோல இருக்கும்போது எனக்கு போன் எம்ஜிஆர், என்ன விஷயம், என்ன இந்த மாதிரி பண்ற, நான் படம் ஷூட்டிங் எடுக்கணும், உலகம் சுற்று வாலிபன் படம் எடுக்கணும், வெளிநாடு போனோம்னா நீ என்ன ஒரு கேர்லெஸ்ஸா இருக்க, என் படம்னா உனக்குன்னா அவ்வளவு இதுவா, என்ன இலக்காரமா அப்படின்னு ரொம்ப கோபமா பேச ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், நீங்க என்ன ஒன்னா பேசுங்கண்ணே, இந்த படத்துக்கு விஸ்வநாதன் மியூசிக் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் என்ன ஆச்சுன்னாரு, இந்த படத்துக்கு மியூசிக் நான் கிடையாதுங்க, என் பேர்ல பாதி, நான் விஸ்வநாதன், அவர் வைத்தியநாதன், புண்ணக்கூடிய வைத்தியநாதன், அவர் வச்சு நீங்க பண்ணிக்கங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி போன வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துல அவருடைய மேனேஜர் குஞ்சப்பன் கார்ல வராரு, உன்னை எம்ஜிஆர் கூப்பிட்டாருன்னு. சேரா நான் நேரா போனேன். பட்டிக்காட்டு பொன்னையா பட ஷூட்டிங்ல அவர் இருந்தாரு. எம்ஜிஆர் போய் பார்த்துதான் அவர் காலை தொட்டு வணங்கினேன். அண்ணே, நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்க மத்தியில ஃபேமஸ் ஆகின்னு வந்துட்டேன், ஓரளவுக்கு ஜனங்க மத்தியில நான் நிலையான இடத்த பிடிச்சிட்டேன். ஆனா புண்ணக்குடி வைத்தியநாதன் இப்பதான் வர்றாரு, அவர் இப்பதான் அப்கமிங்ல வர்றாரு. அவர் ஒரு நல்ல இசை ஞானம் உள்ளவர், மியூசிக் படிச்சவர், அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் முன்னுக்கு வருவாரு. என்ன வேலை வாங்கின மாதிரி நீங்க அவரை வேலை வாங்கினா நல்ல நல்ல பாடல்கள் வரும், நீங்க தயவு செஞ்சு அவரை வச்சு பண்ணுங்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். உடனே மறுநாள் எங்க அம்மாவுக்கு போன் போடுறாரு எம்ஜிஆர், என்னம்மா இந்த மாதிரி சொல்றான் அவங்க பையன். எங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவன் நான் விசு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கான், விசு என்கிட்ட சொன்னான், எதையும் என்கிட்ட மறைக்கிறது இல்ல, அதனுடைய உண்மையான இதையும் சொன்னான், அது எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தது, அதனால இந்த படத்துக்கு நீங்க புண்ணக்குடி வைத்தியநாதனே வச்சுங்க, என் பையன் போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எம்ஜிஆர் எனக்கு போன் பண்றாரு, விசு உன்னை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும் சொல்லி வச்சுட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு போன், இந்த மாதிரி ஒரு அமாவாசை நான் பூஜை போடுறோம் நீ வான்னு. சரி அண்ணன் கூப்பிடுறாரு சொல்லி நான் போனா, அங்க புண்ணக்குடி வைத்தியநாதன் கையை எடுத்து கும்பிட்டு என்ன வரவேற்கிறாரு. அண்ணா, இந்த படத்துக்கு நீங்க என்னோட முழு சம்மதம்னா நீங்க மியூசிக் போடுங்க, எனக்கு இன்னொரு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அதனால நான் எனக்கு எந்த இதுவும் இல்லை, நான் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, ரொம்ப உங்க சொன்னோன்னே சரி அவர் நோ அப்ஜெக்ஷன் சொன்னோன்னா நான் இதை ஏற்றுக்கணும், சரி நான் பண்றேன் சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்து மறுநாள் காலைல ஆர்ஜே கஸ்டா வந்து உட்காந்துப்போம், சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, கவிஞர்கள் பாட்டு எழுதுவாங்க, 1 2 3 ஒரு 20 30 டியூன் போடுவோம். மத்தியானம் எம்ஜிஆர் வருவாரு, கேட்பாரு, திரும்பி ஒரு 20 டியூன் போடுவோம். சாயங்காலம் வருவாரு, வந்தோடனே விசு இந்த டியூனை கேட்கும் போது நல்லா இருக்குது, ஆனா அது பாட்டா கேட்கும் போது இன்னமும் எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை சொல்லி போயிடுவாரு. எனக்கா பெஜாராயிடும், என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ வெளிநாட்டுல படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 100 கலைஞர்கள் ஆர்ச்சகஸ்டாவே ஃபுல்லா அந்த அந்த ஹாலே ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போடுறோம். ஆனா தலைவர் வந்து இந்த பாட்டு ஒண்ணுமே நல்லா இல்லைன்றாரு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சொல்லுவாரு திருப்தி இல்லைன்னு, என்ன பண்ண. அப்போ அப்செட் ஆயிருந்தேன், என்ன பண்றது ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது சரிண்ணே மாத்தி வேற பாட்டு போடுறேன் நான். அட விடு விசு, அது தலையே தவளைதான், நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், விடு இந்த பாட்டே இருக்கட்டும் அப்படி சலிப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு 100 பேரை வச்சு ஆர்கெஸ்ட்ரா பண்ணோன்னே எனக்கு மனசே சரியில்லை. சரி அடுத்த நாள் வருவார் எம்ஜிஆர், டியூன் போடோன்னே, எப்பா நேத்து போட்ட டியூனே நல்லா இருந்துப்பா, அதோட மோசமாகுது, என்னடா இது இப்படி மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிப்பாரு. அப்போ அங்க கேட்கறவங்களாம் அருமையாகுதுங்க பாட்டுன்னுவாங்க, எனக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இவருக்கு மட்டும் ஏன் அது பிடிக்கல ஒன்னும் புரியல. சரி என்ன பண்ண, நான் பல்ல கடிச்சின்னு ஒரு 10 பாட்டு போட்டு எல்லாரையும் கேட்டு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, எனக்கும் பிடிச்சி போது கொடுத்துட்டு நான் போயிட்டேன். வழக்கமா என்னுடைய வேலையை பார்க்க வந்துட்டேன் நான். ஒரு மாசம் ஆயிருக்கும், ஒரு 1.5 மாசம் ஆன பிறகு எனக்கு போன் வருது, என்ன விசு நாளைக்கு நான் ஷூட்டிங் போலான்னு இருக்கேன், வந்து பணம் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டாரு. நான் சொன்னேன், அண்ணே எனக்கு பணம் வேணான்னு அப்படின்னு. ஏன், ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்க திருப்தியே இல்லைன்ட்டீங்க, அது தலையெழுத்துன்னு வேற சொல்லிட்டீங்க, எனக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகுதுண்ணே, ஒரு வெளிநாட்டுக்கு படம் எடுக்கிறீங்க, என்னால ஒரு சிறப்பான பாடல்களை கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தமாகுதுண்ணே, எனக்கு தயவு செஞ்சு பணமெல்லாம் வேணாண்ணே. எம்ஜிஆருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. மரியாதையா நீ வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே கார் எடுத்துன்னு நான் போயிட்டேன், எம்ஜிஆரை பார்க்க போனேன். போனா எம்ஜிஆர் டேப் ரிகார்டர்ல நான் என்னுடைய பாடல்களை கேட்டுன்னு இருக்காரு. நேரா போய் அங்க நின்னவன ஏறி ஓடி வந்து கட்டி பிடிச்சின்னு ஆள் உயரம் மாலையை போட்டார், போட்டு வாயில சாக்லேட் வச்சார், வச்சுட்டு அருமையா போட்டிருக்க விஸ்வநாதன், இனிமேல் டியூனே போட முடியாது பொழுது அந்த அளவுக்கு டியூன் போட்டுன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அப்ப கூட மத்தவங்க தான் சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு பிடிக்கலையா, எனக்கு பணமே வேணான்னு அப்படின்னு. உடனே அப்படிலாம் இல்ல விசு,
நீ வந்து ரொம்ப நல்லா போட்டிருக்க, ஒவ்வொரு பாட்டையும் நல்லா தான் போடுற, ஒவ்வொரு பாட்டையும் நான் நல்லா இல்லைன்னு சொன்னா இன்னும் நல்லா போடுவேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதனாலதான் நான் சொல்றேன் தவிர நீ போட்ட 10 பாட்டு அம்சமான பாட்டுன்னு. அதுக்கு நான் சொன்னேன், அண்ணே நீங்க செய்யறது தப்புண்ணே, நீங்க ஒரு பாட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, இம்ப்ரெஷனா இன்னும் நல்ல நல்ல பாட்டா போடுவோம் நாங்க அப்படின்னு. இதுதான் எம்ஜிஆருடைய இந்த ராஜதந்திரம். இதை நினைச்சு பார்க்குற அளவுக்கு நான் ஒரு கை நிறைய பணம் கொடுத்தாரு. அதை எடுத்தாந்து வீட்டுல எண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பணத்தை நான் வாங்கினதே இல்லை. நான் நினைச்சு பார்த்ததோட பல மடங்கு பணம். அதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இறக்கிறது 4 மாசத்துக்கு முன்னால ஜேபிஆர் என்கிட்ட வந்தார். எம்ஜிஆர் உன்னை வச்சு ஒரு நிகழ்ச்சி பெரிய பாராட்டு விழா நடத்தணுங்கிறேன். அப்ப நான் சொன்னேன், பாராட்டு விழா நடத்துற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய சாதனை பண்ணிடல, அண்ணன்கிட்ட பணிவா பார்த்து சொல்லு, இந்த மாதிரி விஸ்வநாதன் வானான்னு சொல்றாருன்னு. நேரா போய் அவர்கிட்ட, அவர் உடல்நிலை சரியில்லாத நேரம் அப்போ அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அவர் ஏத்துக்கல. உடனே ஃபோன் பண்ணி விஸ்வநாதன் உடனே தோட்டத்துக்கு கிளம்பிவான்னு. தோட்டத்துக்கு போனே எம்ஜிஆர் கூப்பிட்டு கையில பக்கத்துல உட்கார வச்சுனாரு. பக்கத்துல உட்கார வச்சுன்னு, விசு உன்னை எல்லாரும் பாராட்டுறதை என் காதால கேட்கணும் விசு, அதான் என்னுடைய ஆசை. நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு ஒத்துக்கோ, பாராட்டு வேணும்னா. என்னால எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அவர் இந்த மாதிரி சொன்னோன்னே என்னோட கூட சேர்ந்து டிஎம்எஸ், எஸ்பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினார் எம்ஜிஆர் கலைவாணர் அரங்கத்துல. அந்த பாராட்டு விழா எம்ஜிஆரால பேச முடியல. அவர் பேச நினைக்கிறத காளிமுத்து, பண்டூட்டி ராமச்சந்திரன்லாம் பேசுனாங்க. எம்ஜிஆர் என் பக்கத்துல தான் இருந்தாரு. அவர் அந்த என்னை பத்தி போழும்போது அப்படி அழுது, அவர் அந்த அந்த எமோஷனல் அழுதாரு. அதை பார்க்கும்போது நாங்களாம் அழுதுட்டு, எப்படி இருந்தவர் அப்படின்னு. சினிமா இதெல்லாம் இது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்புறம் சினிமா இசையமைப்பாளர்கள் சங்கம் சார்பாக ஒரு நிலநிதி, அதாவது அதுக்கு இசையமைப்பு சங்கத்துக்கு நலநிதிக்காக நானு, கேவிஎம் அண்ணா, இளையராஜா, கங்கை அமரன் எல்லாரும் போய் எம்ஜிஆரை பார்த்தோம். ஏன்னா எம்ஜிஆர் அப்ப ரொம்ப உடல்நிலை சரியில்லாத நேரம். அப்பதான் அந்த ராஜீவ் காந்தியை வச்சு அந்த எம்ஜிஆர் இது நேரு சிலை திறந்துட்டு ரொம்ப உடல்நிலை சரியாம இருந்தார். அவர்கிட்ட போய், வணக்கம்ண்ணா, என்ன விஷயம் இந்த மாதிரி நாங்க யூனியன் சார்பா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறோம், அதுக்கு நீங்க வரணும்னு. உடனே அவரு அந்த இன்னைக்கு ஞாபகம் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு, பல இருந்தாரு. எல்லார்கிட்டையும் நல்லா விசாரிச்சார், எப்படி இருக்கீங்க கேட்டு. உடனே கட்சியை உடனே ஒரு போன் எடுத்தாரு, கலெக்டருக்கு போன், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் எல்லாருக்கும் போன் போட்டு எல்லா உதவியும் செய்யுங்க, கோயம்புத்தூர்ல நடக்கிற நிகழ்ச்சிக்கு நான் தான் தலைமை ஏற்க போறேன், எல்லாத்தையும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சார். எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப விசு கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி ஒரு அமுத்து இருப்பாருங்க, இன்னி கூட வலிக்குதுங்க, அவ்வளோ இரும்பு பிடிய வருது. அப்ப சொன்னார், விசு உனக்கு என்ன வேணும் விசு, சொல்லு நான் தரேன். அப்ப நான் சொன்னேன், அண்ணே நீங்க நல்லா இருக்கணும், எனக்கு கடவுள் பண்ணித்த உங்க அன்பு ஒண்ணு போதுங்க. அவர் அந்த பிடிச்ச புடி இருக்கு பாரு, அந்த இரும்பு புடி இன்னைக்கும் கை வலிக்குதுங்க. அப்புறம் அந்த நிலை அனுப்பிச்சிட்டோன்னே, அன்னைக்கு அது கோயம்புத்தூர்ல நடக்கிற நிகழ்ச்சி. அது அந்த நிகழ்ச்சியில நான் தான் முதல் டிக்கெட் வாங்குற மாதிரி பிளான், எம்ஜிஆர் என்கிட்ட கொடுக்குற மாதிரி நான் வாங்குற மாதிரி. எங்க துரதிருஷ்டம், அதுக்கு முன்னாள் எம்ஜிஆர் இறந்துட்டார். அதுதான் என்னுடைய துரதிருஷ்டம். அது மாதிரி எங்க வீட்டு பிள்ளை நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் பத்தி சொல்லினே போனோம். எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளை படத்துல நம்பியார சவுக்கால் அடிக்கிற சீன் ஒண்ணு, அதுக்கு கவிஞர் வாலி கிட்ட சிச்சுவேஷன் சொல்லி ஒரு பாட்டு எழுத சொன்னாங்க. அதுக்கு வாலி என்ன எழுதினார்னா, என் ஆட்சி ஆரம்ப வரியில வந்து நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் போட்டு கொடுத்தார். எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு இது சரியில்லைன்னு தான் அதுக்கப்புறம் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரோ அதை பக்குவமா சொல்லி வாங்குறதுல அவரை விட்டா வேற ஆளே கிடையாது. அவரு தன்னோட படங்களுக்கு கண்ணதாசன், வாலி, புலமைப்பித்தன் இப்படி நிறைய கவிஞர்களை எழுத சொல்லி வித்தியாசமான கவிதைகளை தனக்கு வாங்கக்கூடியதுல அவருக்கு மன்னர் அவரே தான். நினைத்ததை முடிப்பவர், சரித்திரம் படைத்த சாதனையாளர் என்று எம்ஜிஆரை பற்றி எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். இது வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு 200 பக்கம் 100 பக்கம் முடிச்சிருக்கேன். அடுத்த பக்கத்துல அவரு கண்ணதாசனை பத்தி, வாலியை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதே ஆதரவு நீங்கள் எனக்கு தர வேண்டும். இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த ஸ்டீபன் சாருக்கும் இந்த சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த பொடிப்பையன் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ரமேஷ், நன்றி. நிறைய ரமேஷ் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. விஸ்வநாதனாவே மாறி அவரு டோட்டலா எங்கெங்கோ கூட்டு போயிட்டாரு. விஸ்வநாதனே சொன்னது போலவே இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. அந்த துணியில அந்த மாதிரி தானே சொன்னார். அமிதா மேடம் பேசுங்க. வணக்கம்மா.
வணக்கம் சார், எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சார். தம்பி ரமேஷ், என்ன தம்பி இது? இன்னைக்கு என்ன எம்.எஸ். விஸ்வநாதனே உங்களுக்குள்ள வந்துட்டாரா? ரொம்ப அற்புதமா, என்ன அருமையான பாடல்கள், அருமையான பேச்சு. இதுக்கு இன்னைக்கு ஈடே கிடையாது தம்பி. ரொம்ப நன்றிம்மா. உலகத்தையே அதுக்கு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பா இதுவரைக்கும் நீங்க பேசின எல்லா பேச்சுகள்லயும் இந்த பேச்சு உங்களுக்கு ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா, ரொம்ப அழகா. இவ்வளவு அழகா பேச முடியுமா ரமேஷுக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. ரொம்ப சிறப்பு தம்பி. ரொம்ப ந- வாழ்த்துகள், வாழ்க வாழ்க. உங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஏன்னா நன்றிம்மா. அவ்வளவு அற்புதம். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துகள், வாழ்க, சிறக்கணும். நீங்க நன்றி நன்றி மென்மேலும் வளரணும். நன்றிம்மா. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார், வணக்கம். வணக்கம். அதாவது அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ், உண்மையிலேயே நீங்க எப்பவுமே நல்லாதான் பேசுவீங்க. நீங்க எடுத்துக்கிட்ட அந்த துறையில நீங்க எப்பவுமே நல்ல சரியான பயணம் செய்வீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எடுத்த இந்த எம்எஸ்வி எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை. ஏன்னா அவர் கொடுத்த பாடல்கள் அப்படி என்னுடைய வயதில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு சிறந்த ஒரு, இப்போ உங்களுக்கு இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, அது மாதிரி எங்களுக்கு எம்எஸ்வியை ரொம்ப பிடிக்கும். இளையராஜா பிடிக்காதுன்ற எம்எஸ்வி தான் முதல் நான் எம்எஸ்விக்கு தான் நான் போடுவேன். ஏன்னா எனக்கு கண்ணதாசன் ரெண்டு பேரும் பிடிக்கும். தப்பு இல்ல, நீங்க அப்படியே ரெண்டு கண்ணாவது சொல்லுவீங்களா? நான் எனக்கு ரெண்டு கண்ணுமே இவரும் பயங்கர அப்படி சொன்னேன். அப்படி அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவருடைய திறமை, அந்த திறமை தான். எந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்தியில இருந்துதான் எடுத்து நிறைய இசையை கையாளுவாங்க. அது நமக்கு அந்த பாடல்களையே தெரியும். நம்ம தமிழ் சுவை இருக்காது அதுல. ஆனா இவர் வந்த பிறகுதான் அந்த தமிழ் சுவை, அந்த தமிழினுடைய ஒரு அந்த இசையினுடைய பண்களை எல்லாம் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோங்கிறது அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் எம்ஜிஆருக்கு பாடல் இசை போட்டதாகட்டும், சிவாஜி கணேசனுக்கு எல்லாருக்குமே அவர் போட்டிருக்காரு. அது மாதிரி எஸ்பிபி அவர்கிட்ட பாடினது எல்லாமே சிறப்பான பாடல்கள் தான், ஒண்ணு கூட சோடை போகாத பாடல்கள். நீங்க சொன்ன மாதிரி அவருடைய வாழ்க்கையை நீங்க பேசுனீங்க பாருங்க, தன் சரித்திரத்தை தானே சொல்வது என்பது போல. நீங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க ஒரு எம்எஸ்வியாவே அங்க மாறிட்டீங்க. மாறிதான் நீங்க பேசுறீங்க. அந்த உத்வேகம் உங்கள்கிட்ட ரொம்ப இருந்தது இன்னைக்கு. ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா பத்தி பாடல்லாம் நீங்க பாடும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக, அவர் எப்படி நெகிழ்ந்தாரோ அதே மாதிரி நாங்களும் உங்கள் பேச்சால் இன்றைக்கு நெகிழ்ந்தோம் ரமேஷ். வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க இது மாதிரி உங்களுடைய பயணத்தை, இந்த உரை பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும். அதற்கு ரொம்ப நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்முடைய டீம், அதான் எம்ஐஎம் டீம் உண்மையிலே ஒரு பெரிய ஆதரவு நமக்கு. அப்படிப்பட்ட அருமையான டீம், அதனுடைய நிறுவனர் நம்முடைய சார் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் சொல்லி, தனிப்பட்ட முறையில் மீண்டும் உங்களை நான் பாராட்டி மகிழ்கின்றேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் சொல்லவே முடியாது. கொஞ்சம் கூட அசையாமல் நான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 மேடம். ராதாகிருஷ்ணன் சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ரசிச்ச கதை. ஏன்னா நீங்க கொடுத்த தலைப்பு, என்ன தலைப்பு கொடுத்திருந்தீங்க? நான் ஒரு ரசிகன். ஆமா, அது நான் ஒரு ரசிகனாக மாறிவிட்டு. அது அந்த ரசிப்பு தன்மையோட ஆழம் தெரிஞ்சு. நீங்க கம்பரா இருந்தாலும் பேசுறீங்க, மற்றவர்கள் கலந்து கொள்ளும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு கவிதை எழுதுறீங்க. அதுக்கப்புறம் இப்ப இசை மேல நாட்டம் இருக்கு. இசை மேல நாட்டம் எனக்கு இருக்கு. ஆனா உங்களை மாதிரி பாட முடியாது. அது நினைக்கலாம், அது மாதிரி பாடி பார்க்கலான்னு. வேணா பாடிக்கிட்டு ரூம்ல தனியா கதவை சாத்தி நானே பாடிக்க வேண்டியதுதான், மற்றவங்க கேட்கணும்ல. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, உங்க குரல் வளம் நல்லா இருந்துச்சு. அது எம்.எஸ். விஸ்வநாதன்ங்கிறது ஒரு லெஜண்ட். திரைப்பட உலகத்துக்கு அவர் ஒரு பெரிய கொடை.
அது வந்து அதுல நிறைய பரிமாணங்கள் இருக்கு. அது பி சுஷீலாவுக்கும் அமைச்சது, வந்து சிவாஜிக்கு அமைச்சது, எம்ஜிஆருக்கு அமைச்சது, சோகமான சூழ்நிலை அமைச்சது, மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைச்சது, இது மாதிரி பல பரிமாணங்கள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் அவர் வந்து பெரிய லெஜண்ட். அது வேலை வாங்குறவங்க அவரை வேலை வாங்கினாலும் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி சுச்சுவேஷன், அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் அது வரணும். மெட்டு அமைக்கிறதுங்கிறதே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி தான். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மியூசிக் போட்டு தட்டினா மியூசிக் வந்துடும், ஊதுனா மியூசிக் வந்துடும், ஸ்ட்ரிங்ல வந்து அடிச்சா மியூசிக் வந்துடும். மியூசிக்கே அப்படிதான், காத்துனால வர்றது, ஸ்ட்ரிங்னால வர்றது, ஊதுறதுனால பைப்னால வர்றது அது வேற. பட் அது வந்து ஒரு பாடலா பரிமாணம் பெறணுங்கிறது வந்து சாதாரண விஷயம். அதிலும் அவர் வந்து தமிழுக்கு வந்து இவ்வளவு பாடல்கள் போட்டிருக்காரு. திரைப்பட பாடல்களா இருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாமே வெறும் பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கவிதை மாதிரி கண்ணதாசனோ, வாலியோ, மிருதகாசியோ, கவிஞர் காமு ஷரீஃபோ யாரோ கொடுத்துருக்காங்க. அவருடைய வாழ்க்கை சரித்தது கேட்கிறப்ப அது இன்னும் முழுமையா 2வது பாகத்துல வந்து விட்டு போனதெல்லாம் சொல்லுங்க. இருந்தாலும் மிக சிறப்பாக இருந்தது. நான் மிகவும் ரசித்தேன். வாழ்த்துக்கள். இந்த பணி தொடரட்டும். இது போல சிறந்த லெஜண்ட் இசை சம்பந்தப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து கூட நீங்க தொடர்ந்து பேசலாம். இந்த அரங்கத்தில் அவரோட அனுமதியோட பேசலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு ரசிகன் என்பதை நீங்க வந்து நிரூபிச்சீங்க. நான் மிகவும் ரசிக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி சார். சேவா பேசு. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு ரமேஷ் சார். தேங்க்யூ சார். அண்ட் நீங்க முதல்ல நான் தான் எம்எஸ்வின்னு சொல்லி சொன்னதே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல பாடல்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். முருகேஷ் பாண்டி சார். வணக்கம். ரொம்ப சிறப்பான நிகழ்வு இது. நம்ம காலத்துல இருந்த வந்த பல திரைப்படங்கள், எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் பண்ண பெரிய தொண்டுன்னே சொல்லலாம். அதனுடைய மதிப்பு, உயர்வு, அவருடைய உழைப்பு, இதெல்லாம் பயங்கரமா வெளிப்படுத்துறீங்க. நம்ம ஃபைனல் அவுட்புட்டு தான் நம்மலாம் நேராக பார்த்துருக்கோம். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருந்திருக்கு, இவ்வளவு எண்ணங்கள், இவ்வளவு ஏதோ பல விஷயங்கள் இருந்தது. நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. சொன்ன விதமே ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம வாழ்க்கையோடயே இதை நம்ம இந்த பாடல்கள் மூலமே நம்ம தொடர்ந்து பயணிச்சதுனால இதனுடைய தாக்கம் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஒரேடியா தாக்கம் ரொம்ப தெரிஞ்சது. பட் இது நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இது நமக்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க நம்ம உணர்ந்தது போல உணர்வாங்களா அதான் தெரியல. அவங்களுக்கு இது ஒரு புது களமாவே இருக்கும். இது அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம பார்த்த படங்கள்லாம் அவங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்குன்னு தான் தோணுது. ரொம்ப சிறப்பானது. அடுத்த 2வது பகுதிக்காண்டி காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. கோபால் ரத்னம் சார் பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். ரமேஷுடைய மற்றொரு முகத்தை இன்று பார்த்தோம். மிகவும் சிறப்பு. உண்மையிலே அந்த புத்தகத்தை படிச்சு உள்வாங்கி தானே ஒரு எம்எஸ்சியா மாதிரி வெளிப்பட்டது பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் புது புது தகவல்களா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு 7 பிள்ளைகள் 7 ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க பிள்ளைகளுக்கே ஸ்கூல்ல இடம் கிடைக்கலன்றது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியா இருக்கு. அதே மாதிரி அவருக்கும் எம்ஜிஆர் மற்றும் மற்ற சக காலத்துல இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களுக்கெல்லாம் உள்ள தொடர்பு இருந்ததுன்றத நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி ஸ்டீஃபன் சார். நன்றி. 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 லதா மேடம் பேசுங்க. ரமேஷ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த டாபிக் பார்த்தோடனே நான் சில எம்எஸ்வியோடது எந்தெந்த படத்துல மியூசிக் போட்டிருக்காருன்னு இப்போ எழுதி வச்சேன். இந்த ஜம்புலிங்கமே சதாசிவா காசேதான் கடவுளடா படம் இல்லையா, அதே மாதிரி பாரத விலாஸ்ல ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேன்னு அந்த சாங் போடாமலேயே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நினைத்தாலே இனிக்கும்லாம் அப்படி போச்சு. பாட்டாகட்டும் சினிமா ஆகட்டும் அவ்வளோ நல்லா. பாட்டுக்காக சினிமா, சினிமாக்காக பாட்டுங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு.
நிறைய இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்களும் இனிமே பின்னால அடுத்தடுத்த எபிசோட்ல சொல்லுவீங்களோ என்னவோ தெரியல. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய இது என்ன புக்கு? இது எதான் சொன்னேன், நான் ஒரு ரசிகன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு விகடன்ல எழுத தொடர்கதையை விகடன் நிறுவனத்தால் ஒரு புத்தகமா போட்டிருக்காங்க. நான் ஒரு ரசிகன் ஆட்டோபயோகிராஃபியா? சுயசரிதை. ஓகே. அப்புறம் நான் வந்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எம்எஸ்வி வந்தார். அங்க செலிபிரிட்டிஸ வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யாரையாவது மாறி மாறி கூப்பிடுவாங்க இல்லையா? அப்ப எம்எஸ்வி வந்தார். அவரை நேர்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்ப அவரை பத்தி எல்லாம் சில இதெல்லாம் சொன்னார். ஏன்னா எம்எஸ்விக்கும் அந்த எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ரன் பண்ண செக்ரட்டரி பேரு லதா ராஜேந்திரன். அவர் வந்து எம்ஜிஆருடைய ஃபேமிலி இல்லையா? இவங்க ஒரு வீட்டு பொண்ணு ஒரு வீட்டு பையன் அப்ப கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதனால 2 பேரும் சம்பந்தி ஆனதுனால அவரை கூப்பிட்டாங்க. அவங்க அவரு நேர்ல பாக்குற பாக்கியம் கிடைச்சது எனக்கு. அண்ட் அவரை பத்தி எல்லாம் சொன்னாரு. சில பாடல்கள் பாடினாரு. அவரே ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாரு. அவரால் அப்ப நடக்க கூட நல்லா முடியல, அந்த மாதிரி ஸ்டேஜ். பட் அவரை பார்க்க முடிஞ்சது, நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது நீங்க பேசுறது கேட்டப்புறம். ஸோ உங்களுடைய ஸ்பீச் ஆசம், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி ஒரு கூடுதல் தகவல்னா, இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு மியூசிக் போட்டது எம்எஸ்வி தான். நீராறும் கடல் கொடுத்த. ஆமா ஆமா, ரீசெண்டா கூட ராமு சார் யாரோ சொன்னாங்க. சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப ஈவினிங் ரொம்ப கலகலப்பா கேட்டீங்க. இந்த ஈவினிங் இசையே இல்லாத ஒரு கச்சேரி கேட்ட மாதிரி இருக்கு. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லாம ஒரு சிறந்த கச்சேரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ஜாய்டு என்டையர் டாக் அண்ட் உங்க பாட்டு கேட்டதெல்லாம் ரொம்ப ரசிச்சேன். நமக்கு நம்ம எம்ஓஎம் டீம் கிடைச்ச ஒரு சிறந்த இளம் கவிஞர், அப்புறம் பாடகர், சொற்பொழிவு, கம்பரை பத்தி சொற்பொழிவாளர். இப்ப அந்த பாட்டு பாடுறப்ப நடிச்சு காட்டினாங்க பாத்தீங்களா? அந்த எஸ்பிபி பாலசுப்ரமணியம் நடிச்சு காட்டிங்க. ரொம்ப முகபாகம்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஒவ்வொன்றுதையும் ரசிச்சேன். அந்த பாசம், இது ஜெனோவா படம், பாசவலை, சொர்க்கவாசல், இந்த படத்தெல்லாம் கூட்டு போயிட்டீங்க. நான் சின்ன வயசுல பார்த்த படம். கேட்க வேணாம், எம்எஸ் பத்தி அவ்வளவு கேட்கலாம். சினிமாவை பத்தி ரசிக்கிறவன் நான். எந்த செய்தியா இருந்தாலும் கிசு முதல் கொண்டு லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஆள் நானு. சோ சினிமாவை பத்தி நல்ல பாராட்டுகளை சொல்ல. சின்ன பேக்ரவுண்ட் எம்ஜிஆருக்கு அவருக்கு நடந்தது இதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, நல்ல சிறப்பான. நான் இந்த படிச்சேன், ஆனா படிக்கிறப்போ தோன்றாத உணர்வுகள் நீங்க சொல்றப்போதான் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு டாக் இது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ ஸ்ரீபந்தா. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். மல்லிகா மேடம் பேசுங்க. வணக்கம் மேடம். மல்லிகா மேடம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது மிகச்சிறந்த திறனாளர்களை வந்து கண்டெத்தி அவர்களை வானுயர கொண்டு போவது நம்முடைய ஸ்டீஃபன் சார் அவர்களுடைய வழக்கம், அவருடைய இயல்பும் கூட. அது சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து ரமேஷ், நீங்க ஒரு கவிஞர், சிறந்த கவிஞர்னு எனக்கு தெரியும், நல்ல பாடகர்னு எனக்கு தெரியும், நல்ல பேச்சாளர். ராமாயணம் இதெல்லாம் நான் கேட்கும்போது நல்ல பேச்சாளர்னு தெரியும். ஆனா இத்தனை சிறந்த நடிப்பும் உங்களிடம் இருக்கிறது என்பதை நான் இன்றுதான் தெரிந்து கொண்டேன். அதாவது உங்களுடைய ஆற்றலுக்கு நீங்க அதை முழுமையா உணரும் போது இன்னும் மேல மேல உயரத்துல போகத்தான் போறீங்க. அதை நானும் பார்க்கத்தான் போறேன். அவ்வளவு ஒரு சிறப்பான உயரத்துக்கு நீங்க செல்ல போறீங்க. எல்லாருக்குமே விஸ்வநாதன் சாரை பிடிக்கும், அவருடைய இசையை பிடிக்கும். அதுவும் என்னுடைய காலகட்டத்தில எல்லாம் விஸ்வநாதன் இசையை ரசிக்காதவங்க இன்னைக்கு வரைக்கும் ரசிக்க தகுந்த விதத்தில் தான் இருக்கு அவருடைய இசை. அவருடைய அந்த சுயசரிதையை உங்களுடைய இயல்பா உங்களுக்குள்ளே விஸ்வநாதன் பேசுவதாக மட்டுமல்ல, நீங்க வந்து ஒரு கதகாலட்சியம் பண்ற மாதிரி பல இதுல வந்து நீங்க பரிமாணம் எடுத்து இதை நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அனைவரையும் கவர்ந்தது, என்னையும் கவர்ந்தது. வாழ்த்துக்கள். நீங்க மேலும் மேலும் உயரணும். மிக நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். அமுதா மேடம் சொல்லுங்க. சார், நாங்க பட்டினப்பாக்கத்துல தான் சார் இருந்தோம். எம்எஸ்வி வீட்டுக்கும் பக்கத்துல தான் எங்க குவார்டர்ஸ். வருஷம் அவர் வந்து ஐயப்ப பூஜை நடக்கும்போது எங்க ஃபோர்ஷோர் எஸ்டேட்ல வந்து கச்சேரி பண்ணுவார். அதனால தொடர்ந்து நாங்க ஒரு 10 வருஷமா நாங்க
அவரோட கச்சேரியை வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருப்போம். எங்க வீட்டுல இருந்து எங்க பார்த்தோம்னாலே அந்த மேடை தெரியும். அந்த மாதிரி அந்த இதை பார்க்கிற ஒரு பாக்கியம். இப்ப இதை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிரமிப்பை நம்ம பார்த்திருக்கோமா, ஆனா அது பிரமிப்புங்கிறது நமக்கு தெரியலையே அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மா இறந்த சமயமும் எங்களுக்கு நாங்க அங்கதான் இருந்தோம். அதனால அதுவுமே எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை சொல்லாம விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சேன். அதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். ரொம்ப நன்றிங்க ஸ்டீஃபன் சார். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனாலும் இதை ஒரு விஷயத்த சொல்லிடலாமே அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். சரிங்க மேடம். ஓகே, நாளதி. வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுப்பா, ரொம்ப அருமை. எம்எஸ் மாதிரியே மாறி பேசுறது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டு ஒன்று பாடுனீங்களே, செந்தமிழ் மொழியெல்லாம், அந்த அப்படியே அவரு பாடின மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வந்தீங்க. அடுத்து ஒன்று அதை என்னையும் சொல்லு அந்த பாட்டு பாடுனீங்கல்ல, அது எஸ்பிபி குரல்ல, அது ஒண்ணு அதே மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு நிகழ்ச்சி. அதே மாதிரி இந்த அபூர்வராகங்கள் படம் இப்ப ரீசெண்டா வந்து நம்ம பார்த்தேன். அப்போ அந்த நாகங்கள் படத்துக்காக படத்தோட பேரு அபூர்வராகங்கள். அதுல எதனா ஒரு புதுசா ஒரு இசையை போடணும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் கேட்டுக்கினாராம். அப்ப அதுக்காக தான் அந்த அபூர்வ ராகங்கள் இசை அபூர்வ ராகம்னு அந்த பாட்டு இருக்கு. சிக்னல் ப்ராப்ளம். ஆமா, சிக்னல் ப்ராப்ளம். ஸ்ரீதர் சார் பேசுங்க சார். வணக்கம் சார். எல்லாத்துக்கும் வணக்கம். ரமேஷ், ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரியலி மெஸ்மரைசிங் திங் தான். மோனோ ஆக்டிங் மாதிரி இப்ப நல்லா பண்ணீங்க. சில விஷயம், நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாது. இந்த புக்ல இருந்தா சில இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாம் எப்படி இருந்துன்னு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவ்வளவு எலாபரேட்டா எங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கெல்லாம் தெரிஞ்சது கிடையாது. அது நல்லா ப்ரெசென்ட் பண்ணி இருந்தீங்க. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல. நார்மலா சில சமயம் போர் அடிக்கிற சான்ஸ் இருக்குது. பட் நல்லா பேசுனீங்க, நல்லா பாடுனீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் விஸ்வநாதனுடைய சாங்க வந்து மறக்க முடியும், யாருனாலையும் மறக்க முடியாதான். நீ சொன்ன மாதிரி அவர் பெரிய லெஜண்ட் தான். இப்ப ஏகப்பட்ட மியூசிஷியன் வந்திருந்தா கூட இன்னைக்கும் அந்த 60s 70s உள்ள பாட்டை போட்டோம்னா கண்டிப்பா நிறுத்த முடியாது. அந்த அந்த அளவுக்கு நல்லா பண்ணாரு. ஆல் த பெஸ்ட்ங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் த பெஸ்ட். ஓகே, நன்றி சார், மிக்க நன்றி சார். சக்கரபாணி சார் பேசுறீங்களா? Good evening all. It's a very well narrated and excellent program. Arumai Mr. Ramesh. Thank you. நன்றி சார். தேங்க்யூ சங்கர் சார். வாங்க சக்கரபாணி சார் பேசுங்க. வணக்கம். மிஸ்டர் ரமேஷ் சார் வந்துட்டு ரொம்ப அருமையான முறையில எடுத்து சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த ஈவினிங் டைம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் டைம். ஆக்சுவலா யாருமே ஒருத்தர் ஒரு சுயசரிதைய அவங்க துணியில அவங்க பேசுற மாதிரியே அப்படி பேசுவது ஒரு சிறப்பான செய்தி. நீங்க அந்த புத்தகத்துல எம்எஸ் விஸ்வநாதன் தன்னுடைய சுயசரிதையை தானே சொல்ற மாதிரி நல்ல விளக்கமாடிச்சு சொன்னீங்க. ரொம்ப நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். கேக்குது. இல்ல கன்ஃபார்ம் யுவர் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் சம்திங் ஏதோ மெசேஜ் வந்தது. ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நேரத்துல ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் ரமேஷ் சார் சொன்னாங்க. ஆக்சுவலா ஆரம்ப கட்டத்துல நீங்க சொன்னீங்க அதை, அவரு விஸ்வநாதன் சார் வந்து ராமமூர்த்தி விஸ்வநாதன் தான் பேரை போடணும்லாம் விரும்பினாரு. ஆனா இல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இப்படிதான் இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களோட இந்த மெல்லிசை மன்னர்களை 2 பேரும் இணைச்சு வச்சு சினிமா துறையில ஒரு நல்ல இது பண்ணாரு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிணக்குனால 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை பத்தி அந்த புத்தகத்துல ஏதாவது எழுதியிருக்காருங்களா? இல்ல அந்த புத்தகத்துல அதை பத்தி எதுவும் எழுதல. அவர் புத்தகத்தை வந்து மத்தவங்களை பத்தி எல்லாம் போட்டிருக்காரு, பிரிஞ்சதை பத்தி எழுதல. ஒண்ணு எழுதல. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு எம்எஸ்வி வந்து ஒரு முன்கோபின்ற ஒரு பேச்சு அந்த காலத்துல உலவிக்கிட்டு இருந்தது. பொதுவாக அவர் திடீர்னு ஒரு முன்கோபி, சட்டுன்னு கோவப்பட்டு வார்த்தை விட்டுடுவார் அப்படின்னு. அதை பத்தி ஏதாவது என்ன சுயசரிதை அதை பத்தி அதாவது சொல்லியிருக்காரு.
இனிமேல் அந்த டிஎம்எஸ் அவர்கள் நடந்த சில, அதாவது அந்த எங்கே நிம்மதி பாட்டு வந்து எழுதும்போது டிஎம்எஸ் ஆல பாடலன்னு இவர் திட்டினாராம். நீ எல்லாம் ஒரு பாடகரா, எதுக்கியா பாட வந்தேன்னு சொல்லி திட்டாராம். அவர் கோவிச்சுட்டு போயிட்டாராம். அவரு கோவிச்சுட்டு போயிட்டோடனே உடனே அவர் காலில் விழுந்தாராம். எம்எஸ்வி வந்து இதுல சொல்றது, அந்த மெகா டிவில காலில் வந்து தெரியாம சொல்லிட்டேன், போய் நம்ம இவர் சங்கர் கணேசன் போய் பிரியாணி வேணும்டா அவர் சொல்லி, அந்த மாதிரிலாம் அவர் அது நீங்க சொல்றதெல்லாம் நடந்திருக்கு, அந்த நிகழ்ச்சிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம். ஏன்னா இது திரைத்துறையில இது மாதிரி ஒரு கசம்பு சாக்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. அவரே வந்து எம்எஸ்சி மெகா டிவில சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து திட்டி இருக்கேன், அப்ப அவர் காலில் விழுந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நானே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். அது மாதிரி கோபம். எம்எஸ்சி அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் திரைத்துறை சார்ந்தவர்களை ஒரு சிலரை வசைப்பாடியதாக ஒரு செய்தி. அது தெரியல. இதை குறித்து ஏதாவது போட்டிருக்காருங்களா? இது வந்து 94 காலகட்டத்தில் எழுதுந்தவர். ஆமா ஆமா ஆமா. அதனால அது பத்தி 94 95ல விகடன்ல எழுதுது. அதனால சரி சரி. ஏன்னா இது வந்து எப்பவுமே இந்த மஞ்சள் பத்திரிகைகள் வந்து மாதிரி சிலர் வந்து சில பெரிய லெஜெண்டுகளை குறை சொல்லி ஏதாவது எழுதிட்டு கிடப்பாங்க. அது சில பேர் மனசுல பதிஞ்சிடும். இவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு பத்தி இப்படி பேசுறாங்க கொள்றாங்க, கொஞ்சம் இது இருக்கும். அது இந்த மாதிரி சிலர்லாம் நமக்கு விளக்க கேட்டுட்டா அவருக்கு உண்மையிலேயே எம்எஸ்வி மாதிரியான ஒரு மகான் கிடைக்கிறது ரொம்ப பெரிய அபூர்வம். இன்னை வரைக்கும் இளசில இருந்து பெருசு வரைக்கும் பழைய பாடல் தான் கேட்பாங்க. அது எம்எஸ்வியோட பாடல்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். இதே மாதிரி அவர் போர்ந்து பேசின எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட பாடல்கள் இப்படிதான் இதுவா இருக்கும். மிக அருமையாக இந்த நிகழ்வை சிறப்பித்து கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஸ்ரீபர் ராஜஸ்தான் அவர்கள் சரியான நேரத்தில் ஒரு இது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இன்பிட்வீன் அப்பப்போ ஒன்று நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி 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 சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலா நமக்கு ஒவ்வொரு பிரபலத்தை பத்தியும் நெகட்டிவா பேசுறதுன்னு ஒரு குரூப் இருக்கும், அதை கேட்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இது வந்து இவங்க எல்லாம் என்ன யோசிக்கணும்னா, நம்ம நெகட்டிவா பேசுறோமே, அதை கேட்கிறோமே, அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்றோமேன்றதை விட நம்ம கிட்ட இல்லாத இருக்குது என்ன நெகட்டிவ். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும், இல்லாத இருக்காது, இல்லாத எந்த மனுஷனும் இருக்க மாட்டாங்க. ஆனா நான் பூசாத மக்கள் வந்து குறை சொல்லிடுவாங்க, அது இருந்துட்டே தான் இருக்கும். அது இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிடணும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு அடுத்த பக்கம்னு ஒண்ணு இருக்குது. அது பிரபலங்களா இருக்கும்போது அவங்கள பத்தி பேசுறாங்க. அதான் அது நம்ம எழுத்துல வந்து போட மாட்டாங்கல்ல, பெரும்பாலும் புக்ல வந்து அதெல்லாம் இருக்காது. நன்றி சார். நன்றி சார். மாலதி. வணக்கம். நான் கீழே பேசும்போது விட்டு விட்டு வந்துச்சு, அதனாலதான் நான் மேல வந்தேன். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. எங்களுக்கு நம்மலாம் வந்து எம்எஸ்பியோட பாட்டை டிஎம்எஸ் குரல்லையும் பாலசுப்ரமணியம் குரல்லையும் கேட்டு வளர்ந்தவங்க தான். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் நீங்க பாடின பாட்டும் சிஎஸ் ஜெயராமன் குரல்ல அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த 2ல் 1 என்னிடம் சொல்லணும் அந்த பாட்டு பாடினீங்களா, அது அப்படியே இந்த பாலசுப்ரமணியம் குரலை ஓரளவுக்கு கொண்டு வந்தீங்க. அந்த பாட்டும் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினீங்களா, நீ சுமந்த பிள்ளைன்னு, அந்த பாட்டு கேட்கும் போது உண்மையிலேயே அந்த எல்லாருக்குமே அந்த எமோஷனலா ஆனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டு அம்மாவை நினைக்காத யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த பாட்டு அவ்வளோ எமோஷனலா அவ்வளோ நல்லா இருந்தது. எமோஷனலை கொண்டு வந்தீங்க. இது நான் இதான் இந்த என்றும் எம்எஸ்வின்னு சொல்லிட்டு இந்த மெகா டிவில எப்பவோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை இன்னுமே ரிப்பீட் பண்ணி அவன் போட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு அந்த ப்ரோக்ராம் ஹிட் ப்ரோக்ராம், அதை வச்சுக்கிட்டு எப்ப திறந்தாலும் அந்த டிவில அந்த ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கும். அத மாதிரிதான் ஒரு நிகழ்ச்சியில வந்து அவரு சொல்றாங்க, இந்த அபூர்வ ராகங்கள் படம் வந்து படம் பேர் வந்து அபூர்வ ராகங்கள்னு வச்சாச்சு. சோ இந்த படத்துல நீங்க எதனா ஒரு ராகத்தை புதுசா போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்டாராம். அப்பதான் அவர் வந்து மகதி அப்படின்ற ஒரு ராகத்துல, அது வரைக்கும் அந்த ராகத்துல அவர் எந்த பாட்டும் போட்டது இல்லையாம். அந்த ராகத்துலதான் இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குல்ல, அதிசய ராகம் ஆனந்த ராகம், அந்த பாட்டை அந்த இசையில தான் அவர் அந்த போட்டாராம். அத வந்து ஒரு விழால வந்து வாலி சொல்றாரு. அத ஒரு விழால வந்து பாலமுரளிகிருஷ்ணா கேட்டாராம், இது கரெக்டா அவர் சொன்ன பிறகுதான் அவர் போட்டாருன்னு சொல்லி போட்டாரு. ஆமா கரெக்ட் தான். ஆமா அவர் சொல்லிதான் இவர் போட்டாராம். ரொம்ப அவர் சொன்னாரு, இதுதான் நானும் இதே மாதிரிதான் அந்த நிகழ்ச்சியை கேட்டுதான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அருமையா இருந்தது ப்ரோக்ராம். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் அடுத்த மாசம் கேட்கறதுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி 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 மிக்க நன்றி. பேசுறீங்க?
போன்ல இருக்கீங்களா? பேசுறாரு. வணக்கம் சார் சார். அவர் இவரு வினயதேவன் ஐயா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். வினயதேவன் சார் சார் பேசுறீங்களா? வினயதேவன் சார் வர்றேன் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப உச்சமான பேச்சு. இந்த இவ்வளவு நாள் பேசுனதுல நம்ம சகோதரர் ரமேஷுடைய பேச்சு ரொம்ப உச்சத்தை தொட்டது என்று. ஏன்னா அவரே அந்த பாத்திரமா மாறி ரொம்ப நெகிழ்ச்சி, அவர் நெகிழ்ந்து நம்மளையும் நெகிழ வச்சார். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பாடல்களை பாடி கணீருங்கிற குரல்ல ரசிக்க வச்சார். இந்த இசை நம்மளே இசைங்கிறதுனாவே இசைய வைக்கிறது. அந்த பேச்சு உரையும் ரொம்ப அருமை சிறப்பு. அதுலயும் அவர் எஸ்.எம். சுப்பையாராயுடு அவரோட இருந்த அவருக்கு ஒரு மகன் தந்தை உறவு மாதிரி அவர் ஆரம்பத்துல இருந்தது. கடைசியில அவருடைய மனைவிய வீட்டுல கூட்டியாந்து வச்சு இவருடைய துணைவியார் அவங்களுக்கு அந்த பணிவிடை செஞ்சது, அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு மனித நேயம். எத்தனையோ இப்ப சொன்னாங்க, இருந்தாலும் அவரை பத்தி நம்ம ரொம்ப கெடுதலா கேள்விப்படல. ஒழுக்கத்தை பத்தி இன்றைக்கு பல இது இருக்கு. இந்த அவரு நம்ம ரமேஷ் சொல்ற போது அவருடைய தாயாரை பத்தி சொல்ற போது அவங்க அந்த டெத் பெட்ல இருக்க போது 3 செய்திகள் சொல்றாங்க. அந்த 3 செய்திகள் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான செய்தி. ஒண்ணு, முதல்ல குடும்பத்தை பார்த்துக்க. எல்லாரும் முதல்ல தன்னை பார்த்துக்க, குடும்பத்தை பார்த்து. அடுத்தது எல்லாருக்கும் முடிஞ்சவங்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கு உதவி. அது 2வது. 4வது, நன்றியோட இரு, பணிவாயிரு. அவர் கடைசி வரைக்கும் அவருடைய பணிவு. கேவி மகாதேவன் அவர்களை இதுதான் சொல்றாரு, குருன்னு சொல்றாரு. அது மாதிரி அந்த குருவுக்கு அவர் கொடுத்த அந்த பணிவு. அதே மாதிரி பட்டுக்கோட்டைய நான் புறக்கணிச்சு பார்க்காம கேட்காம புறக்கணிச்சிருந்தேன்னா, படிக்காம புறக்கணிச்சிருந்தேன்னா எவ்வளவு பெரிய குற்றம்னு சொல்றாரு. அப்ப அத ரொம்ப படிப்பு உள்ளது. எப்பவுமே இந்த பயோகிராபி எல்லாம் படிக்கிறது, இப்ப கண்ட ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறத விட கூட நம்மளோட ஒரு ரத்தமும் சதையுமாக ஒரு மனிதன் வாழ்ந்திருக்காரு, அவர் கொடுத்திருக்காரு. அவருடைய செய்திகளை படிக்கிற போது நமக்குள்ளேயும் மனசுல ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்துறதும் அதை சிறப்பா சொன்னது நம்மளால அந்த பாடல் பாடி சொல்ல முடியாது. அது நமது ரமேஷுக்கு சாருக்குள்ள சிறப்பு. அதோட சேர்த்து சொன்னதும் ரொம்ப மனதை தொட்டது. அதனாலதான் நான் வெளியில போயிருந்தால் கூட அதை கேட்டிருந்தேன். நான் இதுல யூடியூப்ல எல்லாம் கேட்டேன். அதை பாராட்டி சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்தேன். எனக்கு பாராட்டி வாழ்த்துற அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி 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 சார். நன்றிங்க. செல்வம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். ரொம்ப அருமையாக இருந்தது. நான் ஆடியோ கேட்டுகிட்டே தான் இருந்தேன். நான் போகிற இடம்லாம் தூக்கிட்டு போயிட்டே தான் இருந்தேன். அதாவது ஒரு நிமிஷம் கூட டிஸ்கனெக்ட் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே இமோஷ்னலாக உள்ளே வந்துட்டீங்க. ஸோ இந்த இமோஷன் தான் வந்துட்டு பிக் பிளே ரைட். அதாவது என்ன பெருசாக பேச்சாற்றல் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அதெல்லாம் அப்புறம் கதை. இந்த இமோஷ்னல் டச்சு தான் வந்துட்டு எல்லாரையும் கட்டி போடுது. ஸோ இன்னைக்கு நிஜமாலுமே உங்களுடைய பேச்சு வந்து அந்த இமோஷனோட உச்சத்துக்கு போயிருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் எம்எஸ்வியோட ஆன்மா அவங்க உடம்புல போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எல்லாருக்கும். நன்றி. அது ரொம்ப நல்லா கன்வே ஆச்சு எங்களுக்கு. அதுவும் இதை வந்து இந்த ஒரு அதாவது இயற்கையாகவே இந்த பாடுறத வந்துட்டு இது வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு பாடுறவங்க அது ஒரு ஸ்டைலு. கேள்வி ஞானத்திலே அப்படியே ஆர்வத்தோட அப்படிதான் எம்எஸ்வி வந்திருக்காரு இல்லையா, அப்படிதான் எஸ்பிபி பண்ணியிருக்காரு. இவங்களாம் தான் உச்சத்தை தொட்டிருக்காங்க. முறைப்படி கற்றுக்கணுங்களோட ஞானம், கேள்வி ஞானமும் தான் இன்னும் உயிர்லேயே அப்படியே அந்த ஞானத்தை வச்சுட்டு வரவங்க தான் வந்துட்டு அந்த இமோஷனல் டச் ஆகிறாங்க. அந்த மாதிரி உங்ககிட்டயும் அந்த பவர் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த பாட்டோட சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இதை வேற யார் சொல்லியிருந்தாலுமே இந்த அளவுக்கு ரீச் ஆகாது. அதாவது யார் சொல்லியிருந்தாலும் ஒரு 30% நீங்கள் 200% தொட்டு இருக்கீங்க. அவ்வளோ இடைவேளை இருக்குன்றேன். இது யார் சொன்னாலும் இதை டச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருந்தது உங்களுடைய குவாலிட்டி அந்த இதில். ஏன்னா நீங்கள் அது உள்வாங்கி பண்ணியிருக்கீங்க. அதை அப்படியே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க. துளி கூட யோசிக்காமல் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ராவாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்காக நான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். உங்களை பாராட்டணுன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். சரி இன்கேஸ் போயிட்டேனாலும் நீங்கள் பார்க்கணுமே, நான் கமெண்ட்டை போட்டேன், பார்ப்பீங்களான்னு தெரியல. சரி அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார் உங்களை பாராட்டினார்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு தான் நான் திரும்ப ரீகால் பண்ணேன் வினயதீர்த்தன் ஐயாவை.
எனக்கு அவரு தெரியும் அவர் கேமரா ஆஃப் பண்ணிட்டு இருந்தால சரி ஏதோ வேலை ஆமா வந்துச்சு ஆமா அவர் போயிட்டாருன்றதால நீ விட்டுற போறீங்கன்னா திருப்பியும் கூப்பிட்டேன். இல்ல ரொம்ப நல்லா இருந்தது ரமேஷ். நான் ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எபிசோட். நிறைய எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ செல்வா. சிவகணி பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா உங்க குரல் வந்து தனியா ஒரு உட்காந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். அதாவது எப்பயாவது ரொம்ப சோகமா இருக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு டைம்ல அந்த குரல்ல ஒரு சாங் கேட்டாலே போதும், அந்த ஈவினிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு சார். இது சொல்லும் போது தனி ஜாம்பவான்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மிகப்பெரிய ஆளுமையை கொண்டு வந்து அவரை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாருக்கும் கவிதை எழுதுனீங்க, உங்களுக்கு ஒரு கவிதை எழுதுறதுக்கு டைம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சிவகணி. வான்மதி மேடம் பேசுறீங்களா? என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அப்ப எதுவும் அவ்வளவு சொல்ல. அவ்வளவு அருமையா இருந்தது. எம்எஸ்வி என்ற புத்தகத்தையே படிக்க முடித்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கு சார். இன்னும் சொல்ல போனா அதுல அந்த எம்எஸ் என்ற அந்த எழுத்துல பாத்தீங்கன்னா அந்த எஸ் எடுத்தாக்கா ஒய்இஎஸ் பாசிட்டிவ் ஆமாம் என்ற ஒரு இது இருக்குது. அந்த இனிஷியல் இருக்கிறவங்க எல்லாம் கிரேட் தான் போல. எம்எஸ் சுப்புலட்சுமி, எம்எஸ் விஸ்வநாதன், எம்எஸ் பாஸ்கர், எம்எஸ் தோனி, எம்எஸ் சுவாமிநாதன், எம்எஸ் இப்படி நிறைய எனக்கு தாட் வந்துட்டே இருக்குது. நான்லாம் வந்து விவித் பாரதி, தேன் கிண்ணம் அதெல்லாம் கேட்டுட்டு தான் பரீட்சைக்கே படிப்பேன். சின்ன வயசுல இருந்தே அந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே ரீகால் பண்ண மாதிரி ஒரு நல்லா இருக்குது. அருமை சார். ரமேஷ் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். ஆலயவர்மன் சார் பேசுங்க. இனிய வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு மாபெரும் கடலிலே ஐயா, எங்களுக்கெல்லாம் இந்த இசைஞானம் கிடையாது. நொடிகணத்தில் கவிதை வடிப்பதும் இசையில் இந்த அளவிற்கு ஊன்றி இருக்கிறார் ஐயா. அவர்கள் இயல்பாக பாடுகின்ற போதே அவர்கள் பாடல் வந்து தேனினும் இனிய சுவையாக இருக்கும். இந்த தளத்துல சான்றோர்கள்லாம் வாழ்த்துனாங்க. சக்கரபாணி ஐயா, ரஃபி ஐயா, முதல் இப்போ ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் செல்வா ஐயா பாக்குற தளத்துல அவருக்கும் வணக்கம். வினைத்தீர்த்தான் ஐயா. இந்த தளத்துல இன்னைக்கு பார்த்தா அதிகமான கூடுதலான பேர் வந்து வாழ்த்துறாங்க இருக்கிறாங்க. நம்ம நாட்டை விட்டு வெளி தூரத்துல இருந்து செல்வாயா வந்திருக்கிறாரு. அவரு வந்து காத்திருந்து வாழ்த்துறாரு. நம்ம நேரத்துக்கு அவங்க நேரத்துக்கு மாறுபட்டு இருக்கோம். ஆனா இருந்தும் வாழ்த்தணும், இந்த பாடலை கேட்கணும். நீங்க கூறுனதுல எனக்கு என்ன பிடிக்குதுன்னா, நேரடியாக கண்முன்னு கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அது வந்து இவ்வளவு பெரிய கதையை எப்படி புத்தகம் பார்க்காத படிச்சா ஒரு அளவுக்கு அந்த ஒரு தொகுப்பை தான் சொல்ல முடியும். ஆரம்பிச்ச இல்வாழ்க்கையில இருந்து நிறைவு பகுதி வரை அப்படியே முழுவதா கொண்டு வரீங்கன்னா அதுல ஊன்றி இருக்கிறது ஐயா. உங்கள் பாடல் மீண்டும் மீண்டும் எஸ்பி போல் உயர வேண்டும், காற்றலையில் பரவ வேண்டும், நாங்களும் அதை செவிக்கு விருந்து பெற வேண்டும். நன்றி, வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த தளத்தில் இருக்கின்ற அத்தனை சான்றோர்களும் வணக்கத்துக்குரிய ஸ்டீபன் சார் ஐயாவை வணங்கி நன்றி இடம் சாருகிறேன். மிக்க நன்றி. நன்றி சார். செல்வாவை காணோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொன்னீங்க. உங்களையே நாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பாக்குறோம் ஐயா. நான் கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வீட்டு வேலை தொடர்ந்து நடக்குது மாலை நேரத்துல, அதனால தவிர்க்க முடியல ஐயா, மன்னிக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, சும்மா சொன்னேன். வாங்க ரிஃபை பாய். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஸ்பெஷலா கவிஞர் ரமேஷ் சாருக்கு வணக்கம். நீங்க தலைப்பு வந்து 400 ரசிகன். இப்ப நாங்களெல்லாம் உங்க ரசிகன் ஆயிட்டோம். நான் கேட்ட வரைக்கும் பாடல்கள்லாம் தூள் கலப்புனீங்க. எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி தான் ஆரம்பத்துல பேர்லாம் நான் கேட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாத் தனியாலாம் பாட்டு போட்டாரு. அவர் ரெண்டே இந்த கொட்டு போல இருக்கும், அதுதான் அவருடைய சிக்னேச்சர் மியூசிக். கொண்டு கொட்டை வச்சு தான் மியூசிக் போடுவாரு, ஹார்மோன் வச்சு போடுவாப்புல. எப்போ பார்த்தாலும் திருநீர் பூசி இவர் கோயிலுக்கு போறாரா இசையமைக்க போறாரான்னு தெரியாது, அந்த அளவுக்கு சிறந்த ஆன்மீகவாதி. அது ரொம்பவும் பாராட்டக்குரிய செயல். எல்லாருமே அப்படி போக மாட்டாங்க. அவர் எப்பவுமே தன்னுடைய ட்ரெஸ் கோட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் கேட்ட வரைக்கும் இந்த அச்சம் என்பது மடமையானங்கிற பாட்டை வந்து எத்தனையோ பேர் தன்னோட வாழ்வியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதன் மூலமா நிறைய என்னவோ சொல்றது, அவங்கவங்க வாழ்க்கைய திருப்பி போட்டிருக்காங்க. நிறைய பாடல்கள் அவர் எப்படி மெல்லிசை மன்னர்னு சொல்றதை விட அவர் ரொம்ப பவர்ஃபுல் பாட்டையும் தந்திருக்கிறார்.
ஆனா மெல்லிசையில அவர் ரொம்ப சூப்பர் அருமை. நீங்க அருமையான ஒரு பாடகருடைய நிகழ்ச்சியை நீங்க அந்த ஒரு மியூசிஷியனுடைய கொண்டு வந்திருக்கீங்க. உங்களை போல பாடக்கூடிய ஆட்கள் நம்ம செல்வா சார் சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு இது பொருத்தமா இருந்தது இந்த சப்ஜெக்ட், இந்த எபிசோடு. வருங்காலங்களில் இன்னும் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி. குடிச்சுக்கலாமா? யாரோ மியூசிக்கல்ல மிஸ்டர் மாறிட்டாங்க போல இருக்கு. ரமேஷோட போன் தான். ரமேஷோட போன் தான். மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரு அருமையான ப்ரோக்ராம் கொடுத்தீங்க ரமேஷ். ஒரு நல்ல இது. நான் MS விஸ்வநாத கச்சேரியை டைரக்டாவே 2-3 முறை பார்த்துருக்கேன். எங்க ஸ்கூல்ல அரேஞ்ச் பண்ணப்ப, அதுக்கப்புறம் பிறகு 2 முறை பார்த்துருக்கேன். அவரை டைரக்டா ஒரு மீட் பண்ணியும் இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு ஆளுமையை பத்தி நம்ம பேசுந்து நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கும் மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி.